அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் அக்குரண கிளையினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் அரங்க நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே சமூக தீமைகள் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பின் கீழே இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் கண்டிப்பாக அறிந்து வைத்திருக்க வேண்டிய முக்கியமான சில செய்திகளை உங்களுக்கு கூறலாம் என ஆசைப்படுகிறேன். பொதுவாக உலகத்திலே மனிதர்கள் சமூகங்களாக வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஒரு சமூக கட்டமைப்பு சீராக அமைந்தால் உலகத்திலே அல்லது ஒரு நாட்டிலே அல்லது ஒரு பகுதியிலே வாழக்கூடிய மக்கள் அந்த சமூக கட்டமைப்பினூடாக பெற வேண்டிய படிப்பினைகள், ஒழுக்கங்கள் அனைத்தையும் பேணியவர்களாக, ஒழுக்கமிக்க நேர்மையான கண்ணியமான மனிதர்களாக வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறுகிறார்கள். எப்போது ஒரு சமூகத்துடைய கட்டமைப்பு சீரழிந்து விடுகிறதோ, அந்த சமூக கட்டமைப்பினால் அடிப்படையாக பாதிக்கக்கூடியவர்களாக ஒரு குடும்பத்திலே இருக்கக்கூடிய குடும்ப அங்கத்தவனாக இருக்கும் ஒரு மகன் அல்லது ஒரு மகள் அல்லது பெற்றோரில் யாராவது ஒருவர் அல்லது உறவினர்களில் யாராவது ஒருவர் பாதிக்கக்கூடியவர்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சமூகம் என்று சொன்ன உடனே நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னா, எங்களை சேர்ந்தது கிடையாது, அது அடுத்த தரப்பை சேர்ந்தது, சமுதாய பிரச்சனை, சமுதாய தீமை என்று சொன்ன உடனே இது எங்களை சேர்ந்த ஒரு பிரச்சனை கிடையாது, வேறு யாரோ ஒருத்தர் பிரச்சனை பண்றாங்க போல, வேறு யாரோ ஒருவர் சிக்கல் பண்றாங்க போல என்றதை நினைச்சு நாங்க என்ன செஞ்சு கொள்றோம், எங்களுக்கு இதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்க ஒழுங்காதான் இருக்கிறோம் என்ற ஒரு மனக்கற்பனையை நாங்கள் உருவாக்கி கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்பதை புரியாதவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதனால என்ன ஏற்படுது என்று சொன்னா, ஒரு சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக கொடூரமான தீமைகள் கூட எங்களுடைய வீட்டுக்குள்ளே நடந்தாலும் அதை நாங்கள் தட்டி கேட்பதற்கு முன்வராதவர்களாக, அதை கண்டு கொள்ளாதவர்களாக மாறக்கூடிய ஒரு மனநிலை உருவாகுகிறது. சமுதாயம் என்று சொன்னால் முதல்ல ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். ஒரு குடும்பம் தான் ஒரு சமுதாயத்துடைய அடிப்படை அங்கமாக இருக்கிறது. ஒரு கணவன் மனைவி, அவர்களுடைய பிள்ளைகள், அந்த கணவன் மனைவி பிள்ளை சார்ந்தவர்களுடைய உறவினர்கள், இவங்க தான் ஒரு குடும்பம் என்று சொல்லுவோம். இந்த குடும்பத்திலே இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய செயற்பாடுகளில் செய்யக்கூடிய மோசமான காரியங்கள் அல்லது வரம்பு மீறிய செயல்கள் தான் ஒட்டுமொத்த சமுதாயத்துடைய தீமைக்கு காரணமாக அமைகிறது. சமூக தீமை என்று சொன்னா அடுத்தவன் செய்யற பிரச்சனை பார்க்காதீங்க, அது உங்களோட வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனை. முதல்ல அதுதான் அடிப்படையா விளங்கணும். ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு மனிதனும் தான் செய்யக்கூடிய பிரச்சனை, தன்னுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையாக பார்க்காமல் ஒரு காலமும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை அழிக்க முடியாது என்பதை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்க குடும்பத்தில் ஒருத்தன் குடிக்கிறான், எங்க குடும்பத்தில் ஒருத்தன் வட்டி எடுக்கிறான், எங்க குடும்பத்தில் ஒருத்தன் விபச்சாரம் செய்யறான், அப்ப
சமுதாய தீமையில யாரு காரணமா மாறுறான்? நம்ம குடும்பத்துக்காரன் தான். ஆனா நம்ம குடும்பத்துல செஞ்சா அவன் நல்ல புள்ள திருந்துருவான், நம்ம பையன் தான், நம்ம மகள் தான், நம்ம பெற்றோர் தான், திருந்துவாங்க, நல்லா இருப்பாங்க என்று அதை சகித்துக் கொள்ளக்கூடியவர்களாக மாறுகிறோம். அதே பிற சமுதாயத்தில் பிறர் செய்கின்ற நேரத்தில் நாங்க அதை ஒரு தீமையாக, ஒரு பிரச்சனையாக, ஏன் இப்படி நடக்குதோ தெரியல, எங்க பார்த்தாலும் பிரச்சனையா தான் இருக்குது என்று சொல்லி நாங்கள் அதை சகிக்க முடியாதவர்களாக இருக்கிறோம். ஏன் இந்த முரண்பட்ட நிலை? ஏன் இந்த முரண்பட்ட நிலையில் இந்த சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது? முதல்ல உங்க வீட்டில் நடக்கிற தப்பை நீங்கள் திருத்துங்கள், தாராளமாக சமுதாயம் திருந்துவிடும். ஒவ்வொரு குடும்பமும் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை அகற்றுவதற்கு முன்வருவார்கள் என்று சொன்னால் அதுதான் சமுதாயத்துடைய அடிப்படை அங்கமாக இருப்பதனால் ஒவ்வொரு குடும்பமா சீர்திருந்தி வர்ற நேரத்தில் ஒட்டுமொத்த சமுதாயமும் திருத்தத்துக்கு உட்பட்ட ஒரு சமுதாயமாக, நல்லவர்களாக, பண்புள்ளவர்களாக மாறிவிடுவார்கள். இதுதானே இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய ஏகத்துவத்துக்கு எதிரான சிறுக்கை ஒழிப்பது முதல் கொண்டு அனைத்து தீமைகளையும் ஒழித்து கட்டினார்கள். என்றால் எப்படி ஒழித்து கட்டினார்கள் சிந்தித்து பாருங்கள். முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உம்மை படைத்த இறைவனுடைய பெயரால் ஓதுவீராக. ரசூலுல்லாஹ் என்ற தனி மனிதரை அல்லாஹ் திருத்துகிறான். இரண்டாவதாக வாந்திர் அசீரத்தக்கல் அக்ரபீன், உமது நெருங்கிய உறவினர்களுக்கு நீ எச்சரிப்பீராக என்று குடும்பத்தை திருத்த சொல்றான். மூன்றாவதாக மக்காவை சேர்ந்த மக்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் திருத்துகிறான். நான்காவதாக அந்த சமகாலத்தில் வாழ்ந்த உலக மக்களை திருத்துங்கள் என்று திருத்த வைக்கிறான். அஞ்சாவதாக இனி வரக்கூடிய காலங்களில் கியாமத் நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து மக்களையும் நீங்கள் தான் திருத்தக்கூடிய சீர்திருத்தவாதி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலக தூதராக, கியாமத் நாள் வரக்கூடிய மக்கள் அனைவருக்கும் தூதராக அல்லாஹ் ஆக்குறான் என்று சொன்னா, நபிகள் நாயகம் உலகமாக சீர்திருத்தவாதிகளுடைய பட்டியல்கள்ல 1வது இடத்துக்கு வந்து நிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களோட சீர்திருத்தத்துடைய ஆரம்பம் எங்கிருந்து வருது என்றதை சிந்திச்சு பாருங்க. முதல்ல ஒவ்வொருவரும் திருந்தணும், ஒவ்வொருவரும் தன்னுடைய தீமை என்னன்றதை புரியணும், தன்னிடம் இருக்கக்கூடிய மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் என்னவென்பதை சரியாக இடம் கண்டு கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவற்றை திருத்திக் கொண்டு பிறகு குடும்பத்தை திருத்தி, பிறகு சமுதாயத்தை திருத்தி, நாடு உலகம் என்று அது மாறி போய்விடும். இதெல்லாம் பண்றது கிடையாது. வீட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் பார்க்கறது இல்ல, தனக்குள்ள என்ன இருந்தாலும் திருத்துறது இல்ல. ஆனா அடுத்தவனை திருத்தணும், அடுத்தவனை குறை சொல்லணும், அடுத்தவன் விஷயங்கள்ல மூக்க நுழைக்கிறதுல மட்டும் இந்த சமுதாயத்துக்கு தனியான ஒரு ஆர்வம் இருக்கிறது. ஏன் இந்த ஆர்வம்? ஏன் இது வருது? எதுக்காக? இது அனாவசியமானது. இந்த சமுதாய சீர்திருத்தத்தை முதலாவது சரியான முறையில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சீர்திருந்தாம இருந்தோம் வேண்டாம், ஏதாவது பிரச்சனையா என்று சிலவங்க நினைப்பாங்க. எதுக்கெல்லாம் இப்படி பாடுபடணும், நாங்க எதுக்காக இப்படி கஷ்டப்படணும், அதான் நாங்க எங்கட பாட்டுக்கு நாங்க நல்லா இருந்தா போதும் என்ற ஒரு நிலையில நாங்கள் இருந்தாலோ, அல்லது எங்களிடம் இருக்கக்கூடிய தவறுகளை நாங்கள் செய்யாமல் இருந்தாலோ, திருத்தாமல் இருந்தாலோ, அப்பயாவது நல்லா இருக்குமா என்று கேட்டா அல்லாஹ் தஆலா இதை கண்டிக்கிறார். விட்டுருவேன், தாராளமாக நீங்கள் உங்களுடைய காரியங்களை செய்யுமாறு நான் விட்டு விடுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் பாவம் செய்வீர்களா? தாராளமாக பாவங்கள் செய்யுங்கள். அல்லாஹ் சொல்றான், அவலம் யரவ் கம் அஹ்லக்னா மின் கப்லிஹிம் மின் கர்னின், நாங்கள் உங்களுக்கு முன்னால் எத்தனை சமுதாயங்களை அழித்திருக்கிறோம் என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? அல்லாஹ் கேட்கிறான். அவர்களுக்கு முன்னால் எத்தனை சமுதாயங்களை நாங்கள் அழித்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், மக்கன்னாஹும் ஃபில் அர்லி மாலம் நுமக்கில்லக்கும், உங்களுக்கு கொடுக்கப்படாத, உங்களுக்கு செய்து தரப்படாத பல வசதிகளை நாங்கள் அவர்களுக்கு செய்து கொடுத்தோம். அல்லாஹ் சொல்றான். நிறைய சமுதாயங்களை நாங்கள் அழிச்சிருக்கிறோம். அழிக்கப்பட்ட சமுதாயங்களை பத்தி எங்களுக்கு தெரியும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் வெள்ளத்தினால், ஜலப்பிரளயத்தினால் அவர்கள் அழிக்கப்படுகிறார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் தலை கீழாக புரட்டப்பட்டு கல்மாரி பொழியப்பட்டு அழிக்கப்படுகிறார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் அவர்கள் பூகம்பத்தால் தாக்கப்படுகிறார்கள். சாலி அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் இடி மின்னல் தாக்குதலால் அழிக்கப்படுகிறார்கள். ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் காற்றை வீசி அல்லாஹ் தஆலா புயல் காற்றின் மூலமாக அவர்களை அழிக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய எதிர் சமுதாயமாக இருந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தினர் கடலில் மூழ்கடிக்கப்பட்டு அழிக்கப்படுகிறார்கள்.
இன்னும் பலவிதமான அழிவுகள் வருது. எல்லாம் எப்படி வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு? அல்லாஹ் சொல்றான், நாங்க நிறைய அழிச்சிருக்கிறோம். உங்களை விட வசதியா அவங்க வாழ்ந்தும் இருக்கிறாங்க. நீங்க என்ன வாழ்றீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? இந்த 21ஆம் நூற்றாண்டுல வாழக்கூடிய சமுதாயம் என்ன நினைக்குது தெரியுமா? நாங்கள் ரொம்ப டெக்னாலஜில ஹையஸ்ட் லெவல்ல இருக்கிறோம் நினைச்சு கொண்டு இருக்கிறோம். டெக்னாலஜி வளர வளரதான் வசதிகள் கூடுதலா வரும். இந்த வசதிகள் கூட கூட தான் நிறைய ஆடம்பரங்கள், பகட்டுகள், வீண் விரயங்கள், பெருமைகள், பாவம் செய்யக்கூடிய தாராள மனசு தாராளமா வரும். அல்லாஹ் சொல்றான், வசதிகளை கொடுத்ததனால நீங்க அழிக்கப்பட மாட்டீர்கள் என்று நினைச்சிடாதீங்க. இதுக்கு முன்னாடி இருந்த பல சமுதாயங்களை அழித்தோம், வசதிகளை செய்து கொடுத்திருந்தோம். எது வரைக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்றான், வஅர்சல்னா ஸமா அலைஹிம் மித்ராரா, வானங்களை அவர்களுக்கு தொடர்ச்சியாக பொழியச் செய்தோம். வஜஅல்னல் அன்ஹார தஜ்ரி மின் தஹ்தீம், அவர்களுக்கு கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடிக்கொண்டிருந்தன. எல்லா வசதியும் இருந்துச்சு. நல்ல ஆறு, அக்குரணைக்கு வந்தா நல்ல குளிரான ஆறுகள். அப்படி பார்க்கிற நேரத்துல மேல இருந்து குதிக்க நினைக்குது. ஆறுகள் ஓடுது, கார் பங்களாக்கள் இருக்கிறது. வீடுகளுக்கு போனா டைல்ஸ் பிடிச்சா அப்படி அட்டாச் பாத்ரூமா, ஓ மொத்த மாடியா, சுத்துற மாடியா, எல்லாத்தையும் கட்டி வச்சு நல்லா தானே வாழ்றோம். நமக்கு என்ன பிரச்சனை, நமக்கு என்ன கேடு? அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கிறான், நல்ல வசதியா வாழ்றோம் என்று நாங்கள் நினைப்போம். அல்லாஹ் சொல்கிறான், எல்லாத்தையும் தருவாங்க, எல்லாத்தையும் தருவோம், எல்லா வசதிகளையும் ஏற்படுத்துவோம். ஆனால் என்ன நடக்கும் தெரியுமா? ஃபஅஹ்லக்னாஹும் பிதுனூபிஹிம், ஒரு கட்டம் வரும், அவங்க பாவம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. வசதிகள் வந்த உடனே பாவங்கள் அதிகரிக்கும், நன்மையான காரியங்கள் குறைந்துவிடும். அந்த நேரத்தில் அவர்களுடைய பாவத்தின் காரணமாக அவர்களை நாங்கள் அழித்து விடுவோம். அல்லாஹ் சொல்றான், அழிச்சிருவோம். அழிப்பதற்கு அடிப்படையான காரணமே ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சமூக தீமைகள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. நாங்க அழிவேண்டா என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஒரு நபி வரணுமா, அவர் வந்து பிரச்சாரம் பண்ணணுமா, அந்த நபியை எதிர்த்து ஒரு சமுதாயம் நிற்கணுமா, அதனால அழிவு வருமா? எங்கட கற்பனை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து சமுதாயம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொள்ளலையே, அதனால் அழிக்கப்பட்டாங்க. சுவைப் அலைஹிஸ்ஸலாத்தை ஏற்றுக்கொள்ளலையே, அதனால் அழிக்கப்பட்டாங்க. இப்படி ஒரு நபியை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால், ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் ஒரு சமுதாயம் அழிந்துவிடும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இறைவன் அப்படி கணக்கு போடவில்லை. இறைவனை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அழிவு வரும். நீ பாவத்தை செஞ்சி 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 பாவம் மேலோங்கி விட்டால் அப்போது அழிவு வரும். சமுதாய தீமை என்று கண்டுகொள்ளாம இருக்க முடியல. யாரோ செய்யறது செஞ்சுட்டு போட்டும் என்று நாங்க மட்டும் திருந்திட்டு வாழுவோம் என்று கண்மூடித்தனமாக இருக்க முடியவில்லை. நாங்களே பாவங்களை செய்து கொண்டு அதை சரிகட்டி கொண்டு நாங்கள் தானே செய்கிறோம் என்று அதை உதாசீனப்படுத்தவும் முடியவில்லை. இஸ்லாமிய மார்க்கத்தில் எப்படி சுத்தி வளைச்சாலும் அல்லாஹ் நல்லா இருக்கிறத தான் எதிர்பார்க்கிறான். நல்லா இரு, மார்க்க அடிப்படையில் இரு, இறைவனுக்கு கட்டுப்படு, இறைவனை நம்பு, அவனுக்கு இறையச்சத்துடன் வாழு, அப்போது பாதுகாப்பு. அல்லாஹ் இன்னொரு வசனத்துல தெளிவாக சொல்லி காட்டுகிறான், வமா கான முஹ்லிக்குல் குரா இல்லா வஅஹ்லுஹா லாலிமூன், நாங்கள் சில சமுதாயங்களை அழிப்போம். அவர்களை அழிப்பதாக இருந்தால் அவர்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தான் அழிப்போம், சும்மா அழிக்க மாட்டோம். நேபாளில் பூகம்பம் வருது, 8000 பேர் தொலைஞ்சி போனாங்க, 17000 பேர் காணாம போனாங்க, காயப்பட்டாங்க. நிறைய கணக்கு வந்தோடனே நம்ம ஆக்களுக்கு சரியான சந்தோஷம். ஏண்டா பேஸ்புக்ல லைக் கொண்டு போட்டு ஷேர் ஒன்று போட்டுறேன், இதுக்கு லைக் போடுறான் கிறுக்கு பிடிச்சவங்க. இந்த நேபாள அழிவு வந்து ஒரு செய்தி வந்தா அதை லைக் பண்ணி ஷேர் பண்றான். சரி, நேபாள அழிவு வந்துச்சு, என்ன படிப்பின, எதுக்கு அழிவு வருது? அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒரு சமுதாயம் அழிந்து கொண்டிருப்பதற்கு காரணம் அந்த சமுதாயத்தில் பாவங்கள் தீமைகள் மேலோங்கி இருப்பது. மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒரு புயல் வீசிச்சு, பெரிய அளவுல அழிவு வரல, ஆனா எடுக்க வழியெல்லாம் போச்சு. வீடுகள் எல்லாம் தூசுப்பட்டு ஒண்ணுமே புரோசனம் இல்லாத நிலையில அப்படி அலங்கோலமாக்கி. இந்த துபாய் நகரத்தை சொல்லுவாங்க தூங்கா நகரம் என்று. ஏண்டா அவங்க தூக்கம் போறது இல்ல, தூக்கம் போகாம இல்ல, நோய் இல்ல, தூங்குறது இல்லை இவங்க. தூங்கா நகரம், அவ்வளவு வசதிகள், அவ்வளவு வாய்ப்புகள். கடலுக்குள்ளே கட்டிடம் கட்டினான் துபாயில் இருக்கிறவன், ரொம்ப உயரமான கட்டிடங்கள், என்ன வசதிகள் எல்லாம் வேணுமோ எல்லாமே இருக்கு அந்த பாலைவனத்தில்.
அந்த அரபு நாடுகள்ல உள்ள பாலைவனத்துக்கு இவங்க இப்ப வாழ்ற வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. அந்த அளவுக்கு அல்லாஹ் வாசல்களை திறந்து வச்சிருக்கிறான். எல்லாம் நல்லா இருங்க. ஆனால் பாவங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் தலைக்கு மேல போகுது, தலைக்கு மேல லிமிட்டை தாண்டி போகுது. அப்ப அவர்கள் சிந்திக்க கூடாதா? அல்லாஹ் சொல்கிறான் அழிப்போம். இது நேபாளுக்கு மட்டும் இல்லைங்க, துபாய் கண்டாலும் இதுதான் கதி, அமெரிக்கா கண்டாலும் இதுதான் கதி. இப்ப யோசிக்கிறான். இலங்கையில் 1900 சொச்சத்துல ஒரு பூகம்பம் வந்துச்சா, 1600 சொச்சங்கள்ல. அதனால நிலத்துக்குள்ள ஒரு கிரக்கு போய் இருக்குதான். இப்ப அடிக்கக்கூடிய பூகம்பங்களால இலங்கைக்கும் தாக்குதல் நடக்குமோ, ஏதாவது பாதிப்பு உண்டாகுமோ பயமா இருக்குது. இன்னைக்கு ஆய்வாளர்கள் சொல்ற அளவுக்கு இவனும் பயப்படுறான். காரணம் என்ன தெரியுமா? இங்கேயும் பாவங்கள் மலிஞ்சு கிடந்து கொண்டு போகுது. சரி, அடுத்தடுத்த சமுதாயங்கள் தான் பாவம் அழியுதான்னு கேட்டா முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ள இருக்குது. முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ள இந்த பாவங்கள் சர்வசாதாரணமா நடக்குது. உங்களோட இந்த பகுதியை எடுங்களே, இங்க இருக்கக்கூடியவங்க கோவிச்சிடாதீங்க. சீர்திருத்தம் நேரடியா ஓப்பனா சொல்லிடணும். அதனால வர்றோம், இங்கேக்கு வாங்களே. அக்குரல்ல என்ன நடக்குது? இந்த பகுதி மக்களுக்கு அல்லாஹ் பரக்கத்தை தாராளமா அள்ளி கொடுத்து இருக்கிறான். இங்க இருக்கிறவங்களுக்கு செல்வத்துல ஏதாவது குறைவு இருக்குதா? சாதாரண ஒரு அடிமட்ட அளவுல வறுமை வசதி விஷயங்கள்ல அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட வேறு பகுதிகளில் செழிப்பாக வாழக்கூடியவர்களுக்கு ஒப்பாக இருப்பார்கள். அந்த அளவுக்கு இங்க வசதிகள். எங்க பார்த்தாலும் ஜப்பான் கார் தான், எங்க பார்த்தாலும் சைனாவுடைய பார்ட்ஸ் உள்ள கடை தான், எங்க பார்த்தாலும் எல்லாம் ஜப்பானோடையும் சைனாவோடையும் மலேசியாவோடையும் இங்கிலாந்தோடையும் ஏதாவது தொடர்புல வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான் இந்த பகுதியில் இருக்கிறார்கள். அவ்வளவு வசதி. வீடுகளை பாருங்க, மாடி மாளிகைகளை கட்டி கொண்டு ரொம்ப வசதியா இருக்கிறாங்க. மார்க்கத்தில் தப்பு கிடையாது. உழைங்க, சாப்பிடுங்க, அனுபவிங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் அல்லாஹ் சில பாவங்கள் என்று சிலதுகளை சொன்னானே, அது மேல ஒட்டி கொண்டு சென்று வைங்க. நீங்கள் சம்பாதித்த சம்பாத்தியங்கள் எல்லாம் உங்களை அழிப்பதற்கு காரணிகளாக அமைந்துவிடும், மாறிவிடும். ஒரு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்தது போல வாழலாம். யாயுவன்னாஸ், மனிதர்களே, உள்ளிம்னா மந்திகத்தை, எங்களுக்கு பறவை மொழி கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. ஊத்தீனாமின் குள்ளி செய்யின், எங்களுக்கு அனைத்து பொருட்களும் தரப்பட்டிருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எங்களுக்கு எல்லாம் தந்திக்குது, அல்லாஹ் எல்லாத்தையும் தந்துட்டா. வாகனமா, குதிரையா, படபலமா எல்லாம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. எல்லா வசதியும் இருக்குது. ஹாதாமின் பலிலி ரப்பி, இது எங்கள் இறைவனுடைய செல்வங்கள் என்று அவர் அந்த செல்வத்தை பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி கடன் படுகிறார் என்ற அளவுக்கு வசதிகள் இருந்துச்சு. அப்படி வசதியா வாழலாம். அல்லாஹ் சொல்றார், ஃபன்தஷிரு ஃபில் அர்ல், பூமியில சுத்தி திரிங்க, தாராளமாக சுத்தி திரிஞ்சி வபுத்தகு மின் பலிலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை, அல்லாஹ்வுடைய செல்வங்களை நீங்கள் தேடுங்கள். அல்லாஹ் சொல்றான், அனுபவிக்கலாங்க, மார்க்கத்தில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் அந்த சம்பாதித்தியம் எங்களுக்கு பாவங்களை சேர்த்து சம்பாதித்து தரக்கூடாது. இதுதான் பிரச்சனை. அப்படி இருக்குதா என்று பார்த்தால் இன்னைக்கு இந்த ஆடம்பரம் இருக்குதே, இது மத்த பகுதிகளை விட இந்த பகுதியில் வாழ்ற மக்கள் கிட்ட அதிகமா இல்லையா? நீங்க கோவிச்சுக்கொண்டாலும் பரவாயில்லைங்க, நீங்க நல்லா இருக்கணும், அதுக்காக சொல்றோம். எப்படி ஆடம்பரமும் வசதியா வாழணுமா, ஒருத்தர் சம்பாதிக்கணுமா, சரி சம்பாதிங்க. எப்படி சம்பாதிக்கிறதுக்கு முடிவெடுக்கிறாங்க தெரியுமா? நம்ம அடுத்த வீட்டுக்காரன் ஜப்பான்ல வேலை பார்க்கறாங்க, நீங்க எங்க ஜப்பானுக்கு போகாம இருக்கிறீங்க, உடனே மாப்பிள்ளை உடனே விரட்டுறது, ஜப்பானுக்கு ஓடு, சம்பாரி, கார் எடு, பங்களா எடு, நல்ல வீடு வசதிகள் அபார்ட்மெண்ட் எடு. இந்த இவரு உடனே ஓடுறது ஜப்பானுக்கு. அக்குரடக்காரங்க எல்லாத்தையும் பார்த்தா அதிகமான மாப்பிள்ளை மகள் எல்லாம் எங்க இருக்கிறான்? வெளிநாட்டில், குறிப்பா ஜப்பான்ல இருப்பான். அப்படியா, இல்லாட்டி வேற நாட்டில் இருக்கிறாங்களா? எல்லா நாட்டிலும் இருக்கிறாங்களாம். ஏன் அப்ப இங்க இல்லையா? குடும்பம் சீரழிதா? இப்ப எல்லாம் வெளிநாட்டுக்கு போறீங்க, எது காரணம்? பொருளாதாரத்தை சம்பாதிப்பது காரணமாக இருந்தால் இலங்கை நாட்டிலிருந்து சம்பாதிக்க முடியாதா? முடியும். ஏன் சம்பாதிக்காமல் வெளிநாட்டுக்கு போறீங்கன்னு சொன்னா ஆடம்பரத்தை பார்க்கறாங்க. எப்படி ஆடம்பரம்? உங்களோட வேலைக்கு சாப்பிடுறீங்களா? பாதுகாப்பான ஆடைகளை அணிகிறீர்களா? ஆரோக்கியமான உணவுகளை உண்ணுகிறீர்களா? அல்லாண்டு தூங்கி படுங்க, அதான் நிம்மதி. இதை தாண்டி என்ன வேணுமா? இல்லங்க, டைல்ஸ் பிடிக்கணும். அந்த டெராசோ எப்படி இருக்கணும் தெரியுமா? அக்குரணையில வேற எந்த பகுதியில எந்த வீட்டில் இல்லாத டெராசோ நம்ம வீட்டுக்கு வரணும்.
அப்ப வசதியெல்லாம் ஏற்படுத்தணுமா? அத்தியாவசிய பொருட்களை கேட்டாலும் பரவாயில்ல, எங்களுக்கு மூச்சு வாங்குறதுக்கு ஆக்சிஜன் இல்ல, மாப்பிள்ள மகளே உடனே ஜப்பானுக்கு ஓடி போயிட்டு ஆக்சிஜன் வாங்கி வாங்க, பரவாயில்லங்க வாங்கி வந்தா அத்தியாவசிய பொருள் இல்லாட்டி ஜீவிக்க முடியாது. தண்ணி வருது இல்ல, தண்ணி தேவை, கொழும்புல போய் எவன்டையாவது களத்தை பிடிச்சி டெப்லைன் எடுத்துட்டாங்க, பிரச்சனை கிடையாது. சாப்பிடுறதுக்கு அரிசி இல்லைங்க, அரிசி இல்லாட்டி எங்களுக்கு பழக்கம் இல்லை. ஆனா இப்ப நிறைய வருது, பர்கர் கிர்கர் எல்லாம் நிறைய இருக்குது, ட்ரம் ஸ்டிக் அதுகளை சாப்பிட்டாவது. பானை ஆரம்பத்தில் பான் சாப்பிட்டாங்க, இப்ப பாண்ட பேர் வந்து கொஞ்சம் மாறி பிரெட் மாறி அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் வருது. அதெல்லாம் ரொம்ப அது ஒரு பகட்டு தான் நம்ம ஆக்களுக்கு. பரவாயில்ல, டேஸ்டா இருந்தா சாப்பிட்டு போங்க, அதுல எந்த சிக்கலும் கிடையாது. ஆனா சாப்பாடு அரிசி இல்ல, அதனால போய் வெளிநாடுகள்ல அரிசி குணம் தாங்க என்று சொன்னால் மனம் மாறி போகும். இது என்ன கேட்கிறாங்க தெரியுமா? வீட்டுக்கு ஏசி வேணும், வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வேணும், வீட்டுக்கு வாஷிங் மெஷின் வேணும், வீட்டுக்கு ஆடம்பர பொருட்களாக எது இருக்குதோ குறிப்பா டிவி வேணுங்க. டிவி எப்படி வேணும் தெரியுமா? ஆரம்பத்தில் டப்பா சைஸ் ஒரு பெட்டி இருந்துச்சு, அதை தூக்கி வீசுங்க. எங்களுக்கு இப்போ ஹோம் தியேட்டர் வேணுமா? அதென்ன சினிமா தியேட்டருக்குள்ள போன மாதிரி ஒரு ஃபீலிங் வரணுமா? அப்படி பார்க்க போகல, அங்க சிங்கம் கத்துற நேரத்தில் கிட்ட இருந்து கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் வரணுமா? ஆடம்பரமா இல்லையா? இந்த ஆடம்பரத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோமா இல்லையா? எதிர்பார்க்கிறோம். அதனாலதான் அத்தியாவசியமான தேவைகளுக்கு அப்பால் சென்று வெளிநாடுகள்ல காலம் கழிக்கிறோம். இந்த வெளிநாட்டு வாழ்க்கைன்றது நல்ல வாழ்க்கையா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த வெளிநாட்டுக்கு போற வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாங்க? இவன் எப்ப போறானோ அந்த நேரத்துல அந்த நிமிஷத்துல குடும்பம் சீரழிதன்னு அர்த்தம். இவர் எப்படி போறாரு? வெளிநாட்டுக்கு போறாரு, பொண்டாட்டியோட இவட்ட தம்பியை வச்சுட்டு போவாரு. பொண்டாட்டி இருப்பா வீட்டுல, இங்க சீதனம் கொஞ்சம் குறைவேன்னு கேள்விப்பட்டேன். அப்படி இப்படி இருந்தாலும் கல்யாணத்துல சாப்பாட்டுல தான் சீதனத்தை அப்படி இப்படி கவர் பண்ணுவாங்களே தவிர ரொக்கமா வீடெல்லாம் இங்க மிச்சம் எடுக்கிறது இல்லையா. இல்லாதத்தையுமே நாங்க உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஆனா என்ன பண்ணுவாங்களா, மாப்பிள்ளோட வீட்டுல தான் பொண்ணு இருக்கும். சரி, நல்ல விஷயம். நீங்க போனா இப்ப பொண்ணு என்ன செய்யறது? பொண்ணை வந்து உமா வீட்டுல விட்டுட்டு போகணும். அப்படி போனா அப்படி ஒரு கதை வந்துடும். நான் வாழா வெட்டியா வந்து விட்டாலும் தெரியல, அதனால இவர் வந்து விட்டுட்டு போறாரு, இது சரியில்லை, அங்கே வச்சுட்டு போங்க. சரி, அங்கே வச்சுட்டு போனா இவருடைய உடன் பிறப்புகளோட சந்தோஷமா என்ன நான தம்பிகளோட நீங்க வாழ்ந்துக்கோங்கன்னு போறாங்க. என்ன வாழ்வு? அவனு சாதாரண வாழ்க்கையை வாழ சொல்றாங்க. என்ன நடக்குது? ஒழுக்க சீர்கேடுகள் ஆரம்பிக்குது. மச்சான் எதனாலும் மச்சான் இருப்பானா? மச்சான் பார்வை எதனாலும் மச்சானுடைய பார்வையாக இருக்குமா? நாங்க மச்சான்மார்களோட தானே நிறைய கொஞ்சிறது. மைனிமார்கள் கொஞ்சிற நிறைய இடம் என்ன? மச்சான பார்த்தோம்னா நக்கல் அடிக்கிறதுக்கு மைனி மச்சான தான் வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு ஜோக் அடிக்கிறதுக்கு வேற ஆள் கிடைக்காது. மச்சானோட ரொம்ப ஓவரா ஜோக் அடிப்பாங்க, மச்சானோட பிரயாணம் செய்வாங்க, மச்சானோட தனிச்சு நிற்பாங்க. மார்க்க என்ன சொல்லுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நெருங்கிய உறவினர்களோடு கதைக்கலாமா, பேசலாமா? பேசுறதுக்கு தான் கேட்கிறாங்க, வேற ஒண்ணுக்கும் கேட்கல. ரசூலா சொல்றாங்க, நெருங்கிய உறவேண்டா எதை கேட்கிறாங்க? இந்த ஹமி என்று சொல்லக்கூடிய இந்த மச்சான் மைனியை பத்தி தான் கேட்கிறாங்க சாவாக்கள். ரசூலா சொல்றாங்க, அதுதான் மரணம், அதுதான் உங்களுடைய அழிவு. மச்சானோட பேச கேட்கிறியா? தேவைய பேசு, பேசினா அவ்வளவுதான். தேவைய பேசணும், அதோட பேச்ச முடிச்சிடணும். எக்ஸ்ட்ராவா தனிச்சு நின்று பேசுறது உன் மச்சான் கூட உனக்கு பேச முடியாது, உன் மைனி கூட உன்னோட பேச முடியாது. தேவைய பேசிட்டு கட் அண்ட் ரைட்டா பேசிட்டு அவங்களோட இருக்கக்கூடிய பேச்சை ஸ்டாப் பண்ணிடணும். இல்லை என்றால் அது மரணத்துக்கு நிகரானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் ஆரம்பிக்குது. இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள இன்றைக்கு குடும்பங்கள் மத்தியில சீர்கேடுகள் இந்த வடிவத்தில் உருவெடுத்து கொண்டு வருது. இதை புறக்கணிக்க முடியாது, இதை கண்டுகொள்ளாம இருக்க முடியாது. இதுக்கு காரணமா அமைந்தது எது தெரியுமா? இந்த ஆடம்பரம், இந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும் என்ற நோக்கம், அதிகம் செல்வத்தை திரட்ட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுடைய கவனத்தை அப்படி திருப்புது. அடுத்ததா என்ன நடக்குது தெரியுமா? இவங்க ஆடம்பரம் என்று வர்றோன்னே உடனே ஒரு பெருமை வந்துடும். என்ன பெருமை? ஆரம்பத்தில் ஏழைகளோட எல்லாம் பேசுவாங்க, சாதாரண மக்களோட கொடுக்கல் வாங்கல் செய்வாங்க. கொஞ்சம் காசு வசதி வந்து வைங்க,
இவங்களுக்கு சும்மா இங்கிலீஷும் வராது. இங்கிலீஷ் எப்படி வரும் தெரியுமா? இசு குசா அசு பசா இவங்க இங்கிலீஷ். எஸ்குஸ் மீ, ஹவ் வாட்ஸ் திஸ். நம்ம ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் டிகிரி எடுத்து வந்த மாதிரி சாதாரணமா பேசிட்டு போ. வாட் யூ வாண்ட், ஹவ் ஆர் யூ, ஃபைன் அல்ஹம்துலில்லாஹ் இப்படி சொல்லிட்டு போ. இவங்க பேசுறாங்களா இங்கிலீஷ்? ஓன் இங்கிலீஷ் எல்லாம் புரோக்கன் இங்கிலீஷ். எனக்கு தெரியலையா? அது இங்கிலீஷ் தெரியாதவனுக்கு போய் பேசணும். இந்த இங்கிலீஷ் எல்லாம் ஆர் யூ கம்மிங்மா, நோமா, நோ நோ நோ, நோ நோன்னு பேசலுமா இங்கிலீஷ்ல? வருவீங்க தானே, வருவீங்க தானே கேட்பே. ஆர் யூ கம்மிங் நோ, எப்படி நோ வருமா இங்கிலீஷ்ல? அப்ப உனக்கு தெரிஞ்சதை பேசு. அழகான தமிழ் மொழி, தாய்மொழி, பழக்கப்பட்ட மொழி பேசு. சிங்களம் தெரியுமா, சிங்களம் பேசு. இங்கிலீஷ் வந்து சரளமா பேச தெரியுமா, சரளமா பேசு. அதை இல்லாத தூக்கி போட்டுக் கொள்றது பெருமை. இதெல்லாம் பெருமையோட அடையாளங்க. சும்மா ஜோக்குக்கு சொல்லல. எவனுடைய உள்ளத்தில் பெருமை குடிகொள்ளுதோ அவனுக்கு தகுதி இல்லாத வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பிப்பான். அவனுக்கு தேவைப்படாத விஷயங்கள் எல்லாம் மூக்க நுழைப்பான். சாதாரண மக்களோட பேச்சு இல்ல. இவங்க கெட் டுகெதர் பண்ணணுமா, கெட் டுகெதர் பண்றதுக்கு வீட்டுல ஃபங்க்ஷன் வைக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். யார அழைப்பாங்க? யார் யார்கிட்ட வீட்டுல எல்லாம் ஹைபிரைட் கார் இருக்குதோ அவங்க எல்லாத்துக்கும் இன்விடேஷன் போகும். யாரெல்லாம் ஹஜ்ஜி முடிச்சு வந்தாங்களோ அவங்களோட வீடுகளுக்கு எல்லாம் இன்விடேஷன் போகும். உங்களோட பக்கத்து வீட்டுல அண்டை வீட்டாராக ஒரு பரம ஏழை இருக்கிறாங்களே அவங்களுக்கு கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. ஏண்டா பிரஸ்டீஜ் பாதிச்சிடும். எங்களோட பிரஸ்டீஜுக்கு ஏத்த மாதிரி நாங்க இருக்கணுமா இல்லையா? எங்களோட வசதிகளுக்கு ஏத்த மாதிரி நாங்க மெயின்டைன் பண்ணணுமா இல்லையா? இந்த சமூக தீமை எந்த அளவுக்கு பாதிப்பு கொண்டு வருது தெரியுமா? இந்த பெருமை யாருடைய உள்ளத்தில் குடிகொள்கிறதோ அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்ல மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. லா யதுகுலுல் ஜன்னத மன் கால ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தின் மின் ஹர்தலின் மினல் கிபர். எவருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கிறதோ அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லவே மாட்டார்கள். இவங்க பெருமைப்படுறாங்க. ஆடையில மாற்றம். ஆடை என்றா என்ன? ஆடை என்று சொன்னால் தன்னை பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய கற்பை பேணி பாதுகாக்க வேண்டும், தன்னுடைய உடலை பாதுகாக்க வேண்டும். இந்த ரெண்டையும் எது கொடுக்குதோ அதுதான் ஆடை. ஆடை கொடுக்குறாங்களா? இன்னைக்கு ஜில்பாபு, நிக்காபு, ஹிஜாபு, ஸ்காஃபு என்ற பேர்ல நம்ம சமுதாயத்துல உடுக்கிற உடுப்பு பாருங்க. ஒன்று பார்த்தா ஃபுல்லா பிளாக் கேட்ஸ் போய் வரும். ஒரு கூட்டம் பார்த்தா முழுக்க கருப்புல, இன்னொரு கூட்டம் பார்த்தா முழுக்க டை அண்ட் டைல, கலர் கலரா ரெயின்போ கலர் எல்லாம் உடுப்புல. என்ன இது? எங்க ஆடை? மார்பகங்களை மூட சொல்லுது இஸ்லாம். இவங்க மார்பகங்களை மூடுறதுக்கு பதிலாக களத்தை மூடி கொண்டு இருக்கிறாங்க. இது இஸ்லாமிய ஆடையா? இது இஸ்லாமிய கலாச்சாரமா? கிமார போட சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல் யதுரிபுன பிஹுமரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன. அவர்கள் தங்களுடைய முக்காடைகளை தங்களுடைய மார்பகங்களுக்கு மேலால் போட்டுக்கொள்ள வேண்டும். ஆண்ட பார்வை அங்கதான் போகும். அதான் உளவியல் சொல்லுது, அறிவியல் சொல்லுது. இதை சொன்னாதான் பெண்கள் புரிஞ்சு கொள்வாங்க. இவ்வளவு சொல்லாம விட்டதா எதுக்கு இதா வேண்டே விளங்கல. அல்லாஹ் சொல்றான், உன்னை நோக்கி அவன் கவர்ச்சி, அவனுடைய பார்வை முதலாவதாக திரும்புவதாக இருந்தால் உன்னுடைய மார்பகங்களை நோக்கித்தான் திரும்பும். இவங்க நினைக்கிறாங்க முகத்தை பார்த்து ரசிக்கிறாங்க. கிடையாது. அறிவியல் உலகம் சொல்கிறது பெண்கள் மார்பகங்களை மறைத்துக் கொண்டு போவுங்கள், அதான் அவங்களுக்கு பாதுகாப்பு. அதான் இஸ்லாம் சொல்லுது. மறைச்சிகளா? மறைக்கல. சரி, அபாயம் உடுக்குற ஒரு கலாச்சாரத்துக்கு நம்ம சமுதாயம் இறங்கிச்சு. அவங்க எல்லாம் பயப்படுறாங்க. என்னடா கருப்பு கருப்பா எல்லாம் ஓடுது. இவங்க கருப்பு கருப்பா உடுத்த உடனே அவங்களுக்கு பயம். சரி, கருப்பு தான் அவங்களுக்கு பிடிச்ச கலர், நீங்க உடுத்தா பரவாயில்லை. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அதனால நான் கருப்பு உடுக்கிறேன் என்று போனா பரவாயில்ல. இஸ்லாமிய ஒரு சாயலை பூசி கருப்பிலான நிறங்களுடைய ஆடைகளை நம்முடைய பெண் சமுதாயம் அணிகிறது. அந்த ஆடையில கூட என்ன கூத்து போடுறாங்க தெரியுமா? இந்த ஜில்பாப் ஒண்ணு போடுறாங்க. பெரிய பிரச்சனை ஆகிறது. நாம ரத்த தான முகாம் ஒன்று வச்ச தலைமையில ரத்த தானத்துல ரத்தம் கொடுக்கறதா இருந்தா எத்தனை கிலோ இருக்கணும்? 50 கிலோ இருக்கணும் மேல வெயிட். நான் 45 கிலோ போயிட்டு ரத்த தானத்தை கொடுக்கணும். அடே ஓண்ட மேல 5 கிலோக்கு ரத்தம் ஏத்தணும், நீ வந்து இங்க ரத்தம் கொடுக்குறியான்னு கேட்டு ரிஜெக்ட் பண்ணுவான் முன்னாடி. அப்ப அவங்களுக்கு என்ன இருக்கணும்? 50 கிலோ வெயிட் இருக்கணும். ஒரு பிள்ளை வருது, பொம்பளை பிள்ளை. அவளை நிறுத்து பார்த்தா அவருக்கு வந்து 48 கிலோகிராம். அந்த நர்ஸ் நிறுத்துறா. 48 வருது. நிறுத்திட்டு போயிட்டா. உனக்கு 48 சரிப்பட்டு வராது, உனக்கு ரத்தம் எடுக்க இயலாது.
பக்கத்துல இருந்து இன்னொரு ஒரு அவட ஃப்ரெண்ட் உண்டு ஐடியா கொடுக்குறா, நீ பேசாம என்ன ஜில்பாப் ஒன்ன தாரேன், அதை போட்டுட்டு வா, 50 கிலோவா இருக்கும். ஜில்பாப்ல வெயிட் வந்து 2 கிலோ. உண்மைக்கு அவ போட்டு வந்தா 50.5 வந்துருச்சு கிலோகிராம். 2.5 கிலோ வெயிட்டுக்கு ஜில்பாப போட்டு வந்தா. ஜில்பாப போட்டு போட்டு போறாங்க. போட்டு போறவங்களுக்கு என்ன நிலைமை தெரியுமா? தலப்பாரம். ஏண்டா அது இப்படி தைக்கும், தொங்க வச்சுக்கொண்டு இப்படியே ஒரு வெயிட், கையை எடுக்கிறேன்டா இப்படி கீழே போகணும், பிதுரு தலாகல கந்தை ஒஸ்திரமா ஒத்தி கொள்ளணும். அவன் பாக்குறான். நாங்க இனிய மார்க்கம் கொண்டு வச்சோம் மருதமுனையில. அங்க ஒரு பிக்கு வந்து அழகா தமிழ்ல பேசினான். அவன் சொல்றான், நீங்க வந்து எல்லாம் அது இதெல்லாம் பண்றீங்க, நல்ல சமுதாயம் அப்படின்னு சொல்லி, அன்னைக்கு ஒரு நாள் நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தேன், திடீர்னு ஒரு பெண் வந்தா, நான் பயந்துட்டேங்க அப்படின்னா. ஏன் பயந்தீங்க? அப்படி ஃபுல்லா கருப்புல வந்தா. எனக்கு வாய் தவறி வந்துருச்சு போல, பயந்துட்டேன். கருப்புல வந்தாங்க. அதான் ஓ பேய் பிசாசு நம்பிக்கைலாம் அவங்களுக்கு இருக்குது, எங்களுக்கு இல்ல. பேய் பிசாசு வந்தேன்னு நினைச்சு பயந்தேன்னு சொல்றதுதான் அந்த வார்த்தையை வெளியிட்டாரு. நீங்க அழகா ஆடை அணிங்க, கருப்பு மட்டும்தான் நிறம் என்றது இல்ல. ஆண்களுக்கு தான் ஒரு நிறம் தடுக்கப்பட்டிருக்குது. என்ன நிறம்? ஆண்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது காவி நிறம். காவி நிற ஆடைகளை ஆண்கள் அணியக்கூடாது. ஏன்னா அது சாமியாருடைய ஆடை இருக்கிறதுனால சாமியார் போல இருந்து இந்த சமுதாயத்துக்குள்ள இறைவனுக்கும் தனக்கும் மத்தியில இடைத்தரகர்களை ஏற்படுத்திக் கொள்ள கூடாது என்று அல்லாஹ் விரும்புகிறார். அதனால மனிதர்களுக்கும் இறைவனுக்கும் மத்தியிலே இடைத்தரகர்களாக கருதப்படக்கூடிய சாமியார்களுடைய அந்த நிறத்தை அணியாதீர்கள் என்று இஸ்லாம் தடை விதித்து இருக்கிறது. இதை தவிர ஆண்களுக்கு எல்லா நிறமும் ஹலால், பெண்களுக்கு எல்லா நிறமும் ஹலால், எதுவும் தடுக்கப்படல. அப்ப அணிங்க. அதுக்காக அணீர் என்ற பேர்ல, ஹபாயா ஜில்பாப் என்ற பேர்ல உடுத்துட்டு வர்றாங்க. அதை பார்த்தோன்னு ஒரு பிளாஷ் லைட் அடிச்சேன்னு சொன்னா அப்படி முழு ஏரியாவுக்கும் கரண்ட் கொடுக்கல, எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணல. அவ்வளவு ஜிலி 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 என்று உடுப்பு. அங்கால சீக்கின்ஸ் எல்லாம் மினுங்குது, இங்கால நகை மினுங்குது. ஒரு பிளாஷ் லைட் அடிச்சா, அந்த மேலுக்கு பிளாஷ் லைட் ஒன்று அடிச்சா போதும், முழு ஏரியாவுக்கு என்ன செஞ்சிடலாம், லைட்டை கொடுத்துடலாம், கரண்ட்டை கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு இவங்களோட ஆடையில கவர்ச்சி. அப்ப கருப்பு கொடுக்கிறவங்க ப்ராப்ளம் இல்ல, கருப்பு கொடுங்க. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த நிறத்துக்கு உட்பட்டதாக விடுங்க. எப்படி? இஸ்லாம் சில வரம்புகளை சொல்லுது. அலங்காரத்தை வெளிப்படுத்த வேணாம் என்றது, தன்னை கவர்ச்சியா காட்ட வேணாம் என்றது, ஆடைகளை இறுக்கமா அணியாதீங்க என்றது, மார்பகங்களை மறைக்க சொல்லுது. இந்த மாதிரி பேணக்கூடிய விதத்துல ஆடை அணிங்க. இது எங்க மாறுது தெரியுமா? அடிமட்டத்தில் ஒரு அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றாங்க. பெரிய பெரிய லெவலுக்கு வந்தாங்கன்னு வைங்க, அவங்க கிட்ட ஆடை மாறுது, கலாச்சாரம் மாறுது, வெஸ்டர்னைஸ் ஆகுறாங்க. இது சமுதாய தீமைக்கு அடிப்படை காரணம். வெஸ்டர்னைஸ், மேற்கத்திய கலாச்சாரங்களை அப்படியே உள்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. உள்வாங்கி தன்னுடைய ஆடை கலாச்சாரத்தை அப்படியே மாற்றி அமைத்துக் கொள்கிறார்கள். இது இந்த சமுதாயத்துடைய மிகப்பெரிய தீமையாக நாங்கள் பார்க்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருக்கக்கூடிய பெண்களை அல்லாஹ் என்ன செய்யறான்? மறுமையில நரகத்துல போட்டு தண்டிக்கிறான். ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருக்கக்கூடிய பெண்கள், ஆடை அணிந்த பெண்களாக நீங்க எப்ப கருதப்படுவீங்க? இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கண்ணியத்தோட ஆடைகளை மெயின்டைன் பண்ணிட்டு போகணும். இந்த நிலையை ஒரு சமுதாயத்தில் பார்க்கிறோம். அப்ப ஆடம்பரம் என்றது இதோட நிக்கிதா? திருமணம் என்று வந்துச்சு வைங்க, அதோட கதை கந்தன். கொள்கை எல்லாம் பறந்து, மார்க்கம் எல்லாம் பறந்து, ஒழுக்கம் எல்லாம் பறக்கக்கூடிய நிலையில திருமணம் நடக்குது. எங்கட திருமண வைபவங்கள்ல விருந்து போடுவாங்க பாருங்க. விருந்து அக்குறையில எத்தனை சகான் அதிகமா போடுவாங்க? 500, 1000, 5000. நல்லா காப்பாத்துறதுக்கு அப்படியெல்லாம் இருக்கிறாங்களாங்க. 5000 போடுறாங்களா? 1000 வேண்டோடனே ஹார்ட் வெடிக்க பாக்குது. இதுல 5000 வேண்ட இன்னும் பிரஷர் ஏத்துறாரு அவரு. அளவு ஆயாச போனா ஓவர் ஆயாச சொல்றீங்களே. 5000 என்றது அது விடுங்க, அது அல்லாவே பார்த்துக்கொள்ளட்டும். நாங்க 1000த்துக்குள்ள உள்ள ஆக்களுக்கு பேசுவோம். 1000 சான் போடுறான்டா, இது வரம்பு மீற செயல் இல்லையா? இது மார்க்கத்துக்கு முரணானது இல்லையா? இது ஒரு பகட்டு காட்டுறதா இல்லையா? 1000 சகான், ஒரு சகானுக்கு 6 பேருண்டா 6000 பேர். 6000 பேருக்கு கவர்மெண்ட் சாப்பாடு கொடுக்கிற மாதிரி. இது இலங்கை அரசாங்கம் 5, ஒரு சவானுக்கு 5, அதுலயும் நல்லா தின்னுங்கண்டு போட்டு கொழும்புல 6 பேரை உட்கார வைப்பா. இப்ப கொஞ்சம் பேர் கொழுக்கிறதுனால 5 ஆக்கி வச்சுப்பாங்க போல. சரி, 5000 பேருக்கு சாப்பாடு. என்னங்க இது?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் என்று சொல்றதுக்கு கொஞ்சமாவது வெக்கம் இல்லையா? இன்ன ஆலமன் நிக்காஹி பரக்கத்துன் ஐஸ்ருஹு மூனா என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமணங்கள்ல பரக்கத் நிறைந்தது, குறைந்த செலவில் நடத்தப்படுவது. உடனே லாஜிக் பேசுவாங்க, குறைந்த செலவா? எனக்கு 1000 கோடி ரூபாய் சொத்திக்குது, அதுல 1 கோடி ரூபாய் திருமணத்துக்கு செலவழிக்கிறேன், குறைந்த செலவு. எப்படி ஆர்கியூமெண்ட் பாருங்க, சுப்ஹானல்லாஹ். ரொம்ப புத்திசாலியா ஆர்கியூமெண்ட் பண்றாங்க போல. 1000 கோடி ரூபாய் சொந்தக்காரர் 1 கோடி ரூபாய்க்கு திருமணம் நடத்துறாராம். அதனால குறைந்த செலவு அவருக்கு. குறைந்தானே 1%. 1%ன்றதை விட என்னங்க இது? அது குறைந்த செலவு கிடையாது. எது குறைந்த செலவு தெரியுமா? ஒரு சமுதாயத்தில் அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு திருமணத்திற்காக எவ்வளவு செலவழிக்கிறார்களோ அதுதான் குறைந்த செலவு. நீயே ஓட வசதிக்கு ஒப்பிடுற, சமுதாயத்தோட பார்க்க வேண்டும். எது சமுதாய பிரச்சனையோ அதை சமுதாயத்தோடு ஒப்பிட்டு தான் முடிவு செய்ய வேண்டும். நீ 1 கோடி ரூபாய்க்கு திருமணத்துக்கு செலவழிச்சா ஏழை குமரி 35 வயசுல இருக்குதா இல்லையா? இந்த அக்குரல் பகுதியில் சார் 2ஆம் திருமணத்துக்காவது யாராவது அனுமதி கொடுக்கிறாங்களா? எங்க பொண்டாட்டி மகள், என் கணவரே, என் மாண்புமிகு கணவரே, என் அன்பிற்குரிய கணவரே, என் பாசத்துக்குரியவரே, நேசத்துக்குரியவரே, பல பெண்கள் தேங்கி கிடக்கிறார்கள், விதவைகள் இருக்கிறார்கள், ஏழை குமர்கள் இருக்கிறார்கள். இரண்டாவதாக அவர்களை மணந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று இந்த தியாக வாழ்க்கைக்கு நீங்களும் களமிறங்குங்கள் என்று எங்களுடைய மனைவிமார்கள் சொன்னா கூட பரவாயில்ல, உன்ன பாட்டுக்கு 1 கோடி ரூபாய்க்கு நீ சொத்து சம்பாதிச்சு வச்சு நீ எப்படியாவது உன்ன வலிமா கொடுத்துறன்னு சொல்லலாம். அப்படியா இருக்குது? இங்க 2வது என்று சொன்னோன்னே பொண்டாட்டி மகள் எல்லாம் ஆக்சன் எடுக்கிறாங்க. அப்படி மாறுது, மூஞ்சி மாறுது, பேசுறவனே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. 2வது திருமணத்தை யாராவது பேசினா இவன் ஏன் கிளப்புறான், இவன் தேவைக்கு இவன் முடிக்க வேண்டியதுதானே, ஏண்ட மாப்பிள்ளையும் சேர்த்திலே இவன் கிளப்புறான், அவன் நல்லா தானே இருக்கிறான், ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க அவனை முந்தானையில முடிச்சு போட்டு வச்சிருக்கிறோம், இவன் பாட்டுக்கு சொல்லி விட்டுட்டு போனா இவன் நாளைக்கு சண்டை பிடிப்பாடே. இல்ல, இனி இவன் பயனுக்கு போக கூடாது. எப்படி நம்ம சமுதாயத்துடைய சிந்தனை. அப்ப ஏழை குமரிகள் இருக்குதுங்க, 40 வயசுல குமரி, இந்த அக்குரணையும் இருக்குது. எப்படி கல்யாணம் முடிப்பாங்க? அவங்களுக்கு வசதி இல்ல. நீங்க பாட்டுக்கு ஜப்பான்ல உங்களுக்கு வியாபாரம் இருக்கிறதுனால 1 கோடி ரூபாய் செலவழிப்பீங்க. அவங்களுக்கு கத்ததகமில வியாபாரம் இல்லையே, அவங்களுக்கு எந்த ஒரு தூத்துக்குடியில வியாபாரம் இல்லையே, வசதி இல்லையே, வருமானம் இல்லையே. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எத்தனை நாளைக்கு அடக்கி வாசிக்கிறது தான் ரிசல்ட். ஆனா அவன் மட்டும் ஒரு முஸ்லீம் அல்லாதவனோட பாஞ்சி போனான்னு வைங்க, உடனே ஜமாத் தலைவர்கள் எல்லாம் கூடுவாங்க. அஞ்சு போயிட்டா இவ்வளவு கசை அடிக்கணும், ஹத் அடிக்கணும். உடனே அட ஹத் அடிக்கிற தலைவர்களே, மக்கு மடையர்களே, அந்த பொம்பளைக்கு கல்யாணம் நடக்கலையே அதுக்காக கூட்டம் போட்டியா? அவளை திருமணம் முடிச்சு வச்சியா? வைக்கல. நீ ஹத் அடிப்பதற்கு பதிலாக ஒன்னு எல்லாத்தையும் கசையால பழைய செருப்பால் அடிக்கணும். பெண்களை திருமணம் முடிச்சு வைங்க, அவங்களுக்கு சீதனம் கொடுக்க சொல்லல. ஏழைக்கும் நீங்களா முன் வந்து திருமணம் முடிக்காவிட்டாலும் அந்த குமருகளை ஏழைகள் வந்து முடிப்பதற்குரிய வாசலையாவது திறந்து வைங்க. அதான் நாங்க சொல்றோம். அப்ப இந்த வசதி வந்த உடனே நீங்க பாட்டுக்கு சாப்பாடு போடுவீங்களா? நல்லா போடுங்க சாப்பாடு. திருமணம் என்ற பெயர்ல போடாதீங்க, சும்மா போடுங்க. திருமணம் என்ற பெயர்ல சாப்பாடே கொடுக்காதீங்க. இந்த பணக்காரங்களுக்கு கொஞ்சம் சொரிச்சல் இருக்குது, ஏதாவது செலவழிக்கணும். அப்படி ஏதாவது இருந்தா செலவழிங்க தாராளமா. எப்படி சாப்பாடு கொடுக்க விரும்புறீங்களா? ஒரு ஊரை கூப்பிடுங்க. ஒரு ஊருக்கு அந்த நாள் முழுக்க 3 வேளை சாப்பாடும் இந்த ஹாஜியாட்ட கணக்கால தான். எல்லாம் சாப்பிட்டு போட்டு ஏழைகள் எல்லாம் எல்லாத்துக்கும் அந்த சாப்பாடு கிடைக்கட்டும். ஏன் திருமண பேச்சோட அதை சம்பந்தப்படுத்துறீங்க? ஏன் திருமண நிகழ்வோட அதை சம்பந்தப்படுத்துறீங்க? படுத்தின உடனே நீங்க பகட்டுக்காக செய்யறது ஒரு குமர பாதிக்குது. அவ பாக்குறா வாழ்க்கை நடத்த முடியாமக்குது, வேற வழி இல்லாம இருக்குது. ஒண்ணு விபச்சாரியா போறா, அல்லது முஸ்லீம் அல்லாத ஒருத்தனோட ஓடி போறா, அல்லது வெளிநாட்டுக்கு போறா. வெளிநாட்டுக்கு போனாலும் அடிமையா விற்கப்படுறா. ஒழுக்கம் சீர்கெட்டோன்னே அவளை துரத்து, அவளை வைக்காதே, குடும்பத்துல சேர்க்காதே, அவள் ஒழுக்கம் கெட்டவள், பட்டத்தை மட்டும் கட்டிடுவாங்க. இது சமுதாயத்தையுமே இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல எவ்வளவு இலகுவாக திருமணம் நடத்தி. ரசூலா வருவாங்க ஒரு சபைக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில் இருப்பாங்க. ஒரு பெண்மணி வருவாங்க, வந்து அல்லாஹ்வின் தூதரே, நான் உங்களை திருமணம் முடிக்க விரும்புறேன், நீங்க என்ன சொல்றீங்க? இப்படி சரளமா இருந்துச்சுன்னு பாருங்க. ரசூலா இப்படி முகத்தை பாக்குறாங்க.
உட்கார்ந்து கொண்டு இருந்ததால முகத்தை உயர்த்தி பார்க்குறாங்க. பார்த்து அப்படி திரும்ப கீழே போடுறாங்க. ரசூலுக்கு விருப்பம் வரல. பக்கத்தில் ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கு என்னமோ விருப்பம் இல்லை போல விளக்குது, நான் என்ன முடிச்சுக்கொள்ளவா? அவரு இப்ப இந்த சபையில ஒரு பெண் வந்து கல்யாணம் முடிக்காத ஒரு ஆண் கிட்ட, கல்யாணம் முடிச்சவர்கிட்ட கேட்கறது இப்ப சிக்கலாகிக்குது. கல்யாணம் முடிக்காத ஒரு ஆண் கிட்ட வந்து என்னங்க உங்களை திருமணம் முடிக்க நான் நினைக்கிறேன், வாட் டு யூ திங்க்? உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு வயசாளி சொல்வாரு, அட ஒழுக்கம் கெட்ட பொம்பளையே, கொஞ்சமாவது உம்மா வாப்பா வந்து ஒரு கட்டுப்பாடோட வளர்க்கலையா? கோட்டை கேட்டுருவாங்களா இல்லையா? கேட்குறாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சமுதாயத்துல ரசூல்லா கிட்டே வந்து கேட்டாங்க பாருங்க. எதை வந்து வெக்கப்படணும் தெரியுமா? என்னங்க நான் நீங்களை விபச்சாரம் பண்ணுவோமா, இதுக்கு வெக்கப்படணும். ஆனா அது இன்னைக்கு சர்வசாதாரணமா நடக்குது. விபச்சாரத்துடைய வாசல்கள் திறக்கப்பட்டு, திருமணத்துடைய வாசல்கள் அடைக்கப்பட்டு, அது கேவலமாக்கப்பட்டு, விபச்சாரத்தை நாகரிகமாக காட்டப்பட்டு, சமுதாயம் அப்படி தலைகீழ மாறுது பாருங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்படியே போனா அல்லாஹ்வுடைய அழிவு வராதா? இடி மின்னல் வராதா? போறவண்ட தலையில இடி உழாதா? உழத்தான் செய்யும். நிலநடுக்கம் வராதா? மழை புரளாதா? மண்ணு சரியாதா? எல்லாம் சரியும். இந்த மாதிரி நடக்குது. இவங்க பாக்குறாங்க பக்கத்துல இருந்து, அல்லாஹ்வின் தூதரே உங்களுக்கு விருப்பம் இல்லைண்டா நான் திருமணம் முடிக்கிறேன். அவங்க பாக்குறாங்க, நான் இவங்க கிட்ட தானே விருப்பம் கேட்டேன், இவர் இடையில போடுறாரு, அவர் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, நான் காதலில் தோல்வி அடைந்து விட்டேன், எனவே எனக்கு இனிமேல் தனியாகத்தான் வாழ்க்கை, யாரும் இல்லை, உலகம் இல்லை, நான் தற்கொலை செய்ய போகிறேன். அவ போனாவா? இது சினிமால காட்டுறானே, ஒருத்தனுக்கு ஒருத்தி, அவன் இவரை நேசிக்கிறது, இவன் அவளை நேசிக்கிறது, ரெண்டு பேரும் அவங்க திருமணம் முடிக்கிறதுக்காக பெரிய போராட்டம் நடத்துவாங்க. இந்த போராட்டத்துக்காக வேண்டிய 3 மணி நேரத்துக்கு கதை எழுதுவான் சிலவங்க உட்கார்ந்து கொண்டு. அதுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேற, அதை வந்து இயக்குறதுக்கு ஒரு இயக்குனர் வேற, அதுக்கு ஹீரோயின் ஹீரோ, அதுக்கு காமெடி பீஸுகள் வேற, எல்லாத்தையும் வச்சு ஒரு சினிமா என்ற பேர்ல எடுக்கிறான். இதை பார்த்து எங்கட ஆட்களுக்கு மனசுல, நாங்கள் விரும்புவது கிடைக்காவிட்டால் இனி வாழ்க்கை தொலைஞ்சிருச்சுமா, இனி யாருமே கிடையாதுமா, அதான் வாழ்க்கைமா என்று பின்னாடி அலைஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அவங்க பாக்குறாங்க, சரி ரசூலா வேணாண்டாங்க, நீங்க முடிக்கிற, நீங்க ஓகே, நீங்க விருப்பம் வேணா நானும் விருப்பம். உடனே மாறுது, லவ் மாறுது, உடனே இடம் மாறுது பாருங்க, மன விருப்பம் உடனே மாறுது பாருங்க. அவரு எப்படிப்பட்ட ஆளு? மகர் கொடுக்கறதுக்கு எந்த வக்கும் இல்லை அவருக்கு. மகர் கொடுக்கறதுக்கு ஏதாவது இருக்குதா? இரும்பு மோதிரம் ஏதாவது அப்படி இருக்குதா? வீட்டில் போயிட்டு பார்த்து வாங்க, பார்த்து வர ரெண்டும் இல்லை. அல்லாஹ்வின் தூதரே ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது, என்னது? என்ன வேட்டி இருக்குது, உடுத்திக்கிற வேட்டி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை நீ கலட்டி கொடுத்தா நீ எதை உடுத்துக் கொள்வாய்? சரி பரவாயில்ல. அவங்க கிட்ட கேட்கிறான், குர்ஆன் வசனம் சிலதுகளை ஓதி தரட்டுமா, மஹரா பெற்றுக்கொள்றியா? ஓகே, குர்ஆன் வசனத்தை ஓதி கொடுத்து திருமணம் முடிச்சாங்க. இது ஏன் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? இது வஹி இல்லையா? இறை செய்தி இல்லையா? இதை நடைமுறைப்படுத்துறது இல்லையா? சாதாரண குடும்பங்களுக்கு இதை நடைமுறைப்படுத்த இல்லாட்டி சல்லி காசுல மிதங்குறவங்க திருந்துவாங்களா? சல்லி காசு ரொம்ப கூடுதலா இருக்கிறவங்க இந்த திருமண பந்தாவை விட்டு கொடுப்பாங்களா? விட்டு கொடுக்க மாட்டாங்க. இந்த அதுலதான் பந்தா காட்டுறது. ஹாஜியாட்ட செல்வத்தை எதுல காட்டுறது? எனக்கு 1000 கோடி ரூபாய் சொத்து இது, எனவே 25 கோடி ரூபாய் நான் ஜக்காத்தா கொடுக்க போறேன்னு காட்டினா சமுதாயத்துக்கு நன்மையா இருக்கும். ஜக்காத்துக்கு மட்டும், இன்கம் டாக்ஸுக்கு மட்டும் கள்ள கணக்கு காட்டுறது. ஆனா திருமணம் என்று வர்ற நேரத்தில் இவர்கிட்ட பந்தா. தமிழ்நாட்டில் ஒரு கல்யாணம் நடந்திருக்குது, 300 கோடி ரூபாய் செலவழிச்சுக்கிறான். 300 கோடி ரூபாய் என்ன நிலைமை பாருங்க. தமிழ்நாட்டில் 300 கோடி ரூபாய், இங்க 600 கோடி ரூபாய். ஒரு பெரிய ஒரு வியாபார அதிபர் அவருடைய மகளுடைய திருமணத்துக்காக வேண்டி செலவழிச்ச காசு, மகளுடைய மகன் திருமணத்தை ஒரே சந்தர்ப்பத்தில் எடுக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. இதுகள் வந்து சீர்திருந்தணும். சமுதாயத்தில் ஒழுக்கத்தில் பிரச்சனையை கொண்டு வருது. இதை பார்க்கிறோம். அடுத்ததா சர்வ சாதாரணமா நாங்க பெரிய லெவல்ல பிசினஸ் பண்றோமா, எங்களுக்கு இந்த வட்டி இதே அது ரொம்ப சகஜமா போயிடும். வட்டி பொருளாதாரம், வட்டியை ஆதரிப்பது. எப்படி ஆதரிப்பது? ஒருத்தர் வந்து நான் 100 ரூபாய் தர்றேன், எனக்கு நீங்க திருப்பி தர்ற நேரம் 110 ரூபாய் தாங்க, 100 ரூபாய்க்கு 10 ரூபாய் வட்டி, 100க்கு 10 வட்டி, மாசம் மாசம் தாங்கண்டா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் நவுது பில்லாஹி மின்னா, வட்டி எல்லாம் கூடாதுங்க அப்படின்னுவாங்க. இதே மனுஷன் என்ன பண்றாரு தெரியுமா? கார் வாங்கணும், பினான்ஸுக்கு போடணும். எப்படி வட்டி வருது? இந்த வட்டி எப்படி டர்ன் ஆகுதுண்டா, கார் வாங்கணுமா, பினான்ஸுக்கு போடணுமா, அப்ப வந்து அந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் காணல, நவுது பில்லாஹி மின்னா காணல, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் காணல.
ஏன் வரல? நவீனமயப்படுத்தி வட்டி வந்து காட்டப்படுகிறது, அது வட்டி என்று தெளிவாக தெரிகிறது. ஆனா எங்களுக்கு வட்டி என்று புரியல, புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கிறோம். காசை தூக்கி ஒரு அடி கொடுத்தா 50 லட்ச ரூபாய் காசை வாகனத்துக்கு போட்டா ரொட்டேஷன் பண்றது எப்படிங்க? எப்படி கேள்வி வருது? 50 லட்ச ரூபாவை காரை வாங்க போட்டேன்னு வைங்க, எப்படிங்க ரொட்டேஷன் பண்றது? அது 4 மாசம் எங்கட கையில இருந்தா அதுல 10 லட்ச ரூபாய் சம்பாதிச்சுப்போமா இல்லையா? புத்தி வேலை செய்து எப்படி பாருங்க. வசதி கூட கூட அடிமட்டத்தில் இருக்கிற நேரத்தில் எது பாரதூரமாக எங்களுக்கு விளங்கிச்சோ, வளர்ச்சி அடைகின்ற நேரத்தில் பாரதூரமாக எங்களுக்கு தோணவில்லை. சர்வ சாதாரணமா வட்டி எடுக்கிறாங்க. அல்லாஹ் தாலா இந்த வட்டியுடைய பொருளாதார விஷயத்தை எந்த அளவுக்கு அல்லாஹ் தடுக்கிறான் என்று சொன்னா, அல்லாஹ் தாலா சொல்றான், நீங்கள் வட்டி எடுப்பவர்களாக இருந்தால் என்னோடு போர் பிரகடனம் செய்யுங்கள். அருதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி, நீங்கள் அல்லாஹ்விடம் இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்தும் நீங்கள் போர் பிரகடனத்தை செய்யுங்கள், எதிர்பாருங்கள் என்றால் போர் செய்யறதுக்கு வா, தயாராக. போர் பிரகடனம் எந்த பாவத்துக்கும் அல்லாஹ் இப்படி சொன்னதில்லை, ஷிர்க்கு கூட இப்படி சொன்னதில்லை. யாரெல்லாம் வட்டி எடுக்கிறாங்களோ அந்த வட்டி எடுக்கக்கூடியவர்கள், வட்டி எடுப்பவர்களுடைய பாவத்தை பத்தி அல்லாஹ் சொல்ற நேரத்தில் அல்லாஹ்வோடையும் ரசூலோடையும் யுத்தம் செய்வதற்கு தயாராக என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. ஆனால் நம் சமுதாயம் வட்டியை சாதாரண எடுக்கிறாங்க, ஷிர்க்கு கூட அல்லாஹ் சொல்லல. யார் ஷிர்க்கு செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எதிராக போர் செய்ய தயாராகட்டும். எது அல்லாஹ் தஆலா ஷிர்க்குக்கு கூட அப்படி சொல்லல. நீங்க ஷிர்க்கு செய்றவங்க என்னோட போர் செய்ய தயாராகுங்க என்று சொல்லல. ஆனால் வட்டிக்கு சொல்றான். இவங்க பினான்ஸுக்கு போறாங்க. காரணம் என்ன தெரியுமா? இந்த இஸ்லாமிய வங்கி முறைகள் என்று சில வங்கி முறைகள் ஆரம்பிக்கிறாங்க. அது இந்த அக்குரண பகுதியில் தான் கூடுதலா வந்து எடுப்படுது. அக்குரண பகுதியில் இஸ்லாமிய வங்கி முறை இருக்குதே, தேடி பாருங்க, சர்வ சாதாரணமா இருக்குது. ஒவ்வொரு பேர்ல வருவான். அமானா அண்டுவான், தகாஃபுல் அண்டுவான், முஷாரிகா, முபாரகா, ககாரகா என்றொன்னே அரபு வார்த்தையை போட்டோன்னே எங்க ஆக்களுக்கு எல்லாம் உடனடியாக ஒரு பக்தி பரவசம் வந்து என்னமோ ஹலால் போல, ஹலால் என்றாங்க, விளக்கம் தர்றாங்க என்று அந்த வட்டிகளை ஆதரிக்கக்கூடியவங்களா மாறுறாங்க. எப்படி இஸ்லாமிய வங்கி முறை கொண்டு வாங்க, உங்களோட வங்கி முறைகளை நீங்க பட்டியல் போடுங்க, அது எப்படி ஹராம் என்றது நாங்க சொல்றோம். இவங்க ஒரு வாகனம் வாங்கணுமா, வாங்குறதா இருந்தா இவங்க காசு இருந்தா என்ன பண்ணுவாங்க? கார் சேல்ஸ்ல போய் காசை கொடுத்து தேவையான சட்ட ரீதியான தேவைகளை நிறைவேற்றிட்டு வாகனத்தை வாங்கி வந்துருவாங்க. இதான் வாகனம் வாங்குறதுக்கு இலகுவான முறை. இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ அல்லது வேற வேற இடங்களுக்கோ போனா என்ன பண்றாங்க? அது அவங்க வாங்கி தருவாங்களாம். 50 லட்ச ரூபா வாகனமா நாங்க வாங்கி தர்றோம், உங்களுக்கு என்னத்துக்கு சிரமம்? நாங்க 50 லட்ச ரூபாட வைக்கல, 52 லட்ச ரூபாய்க்கு தர்றோம். 52 லட்ச ரூபா உங்களுக்கு எந்த சிக்கலும் வரப்போறது இல்ல. 52 லட்ச ரூபாய்க்கு அவங்க வாங்கி எங்களுக்கு வித்து என்ன சொல்லுவாங்க? நீங்க மாதம் மாதம் ஒரு தொகையை பிரிச்சு 52 லட்ச ரூபாவை எங்களுக்கு திருப்பி தந்துருங்க. உடனடியாக நாங்க அந்த வியாபாரத்தை செஞ்சோம் என்றா, கொடுக்கல் வாங்கல செஞ்சோம் என்றா 50 லட்ச ரூபாயோட முடிஞ்சிடும். ஒரு வருஷமோ 2 வருஷமோ நாங்க கால தாமதப்படுத்தி டைம் எடுக்கிற நேரத்தில் 52 லட்ச ரூபாக 2 லட்ச ரூபா கூடுது. இந்த 2 லட்ச ரூபா கூடுறதுக்கு அந்த இஸ்லாமிய நிதி நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடியவங்க வெச்ச பேரு லாபம். அது இஸ்லாம் அல்லாத பேர்ல இயங்கக்கூடிய வங்கிகள் வெச்ச பேரு வட்டி. என்னங்க வித்தியாசம் இருக்குது? கேட்டா எடுக்கிற பொருளுக்கு லாபம் வைக்கலாமா இல்லையா? வைக்கலாம். யாரு வேணாண்டா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பேரித்தம்பலத்தை நீங்கள் கைமாத்துகிறீர்கள். சிறந்த பேரித்தம்பலம் தாழ்ந்த பேரித்தம்பலத்துக்கு தரக்குறைவானதையும் தரம் மிக்கதையும் நீங்கள் கைமாறு செய்வதாக இருந்தால் உடனடியாக மாற்றினாலே தவிர காலம் தாமதித்து நீங்கள் மாற்றிவிட வேண்டாம். கோதுமையை உடனடியாக மாற்றுறதா இருந்தா மாத்திக்கோங்க, காலம் தாமதித்து மாற்ற வேண்டாம். தங்கத்தையும் வெள்ளியையும் மாற்ற வேண்டாம், உடனடியாக அந்த ஸ்பாட் மாத்திரன்னா மாத்துங்க. இப்ப விலைய பேசு எவ்வளவு என்று சொல்லி அதுக்கு பொறுமதியான வெள்ளியை நான் தர்றேன், தங்கத்தை தான் என்று மாற்றிக் கொள்ளுங்களே தவிர காலம் தாழ்த்தி தாமதித்து நீங்கள் மாற்ற வேண்டாம்.
எப்போது நீங்கள் காலம் தாழ்த்துகிறீர்களோ, தாமதிக்கிறீர்களோ, அந்த நேரத்தில் அதற்கான ஒரு தொகை, விலை, ஒரு மதிப்பு உருவாகிறது. அந்த மதிப்பு வட்டியாக நாளைக்கு மாறிவிடும். எவ்வளவு தெளிவான மார்க்கம் என்று பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மாலிலே இருக்கக்கூடிய பேரித்தம்பழங்களை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கையில் வைத்துக் கொண்டு, அந்த பேரித்தம்பழங்கள் தரக்குறைவானதாக இருந்ததனால, தரமான பேரித்தம்பழங்கள் வருகின்ற நேரத்தில் அவர்கள் கைமாத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேறொரு விதத்தில் ஹதியாவாக ஒரு பங்கை கொடுப்பதற்கு விரும்புறாங்க. அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிலாலே இது வட்டியாச்சே, பேரித்தம்பழங்க, ஈச்சப்பழத்துக்கு ஈச்சப்பழம் மாத்துறத, பிலாலே இது வட்டியாச்சே, இது தரமானதாக இருக்கிறது, அது தரக்குறைவானதாக இருக்கிறது, அதுல 2 சாவுக்கு இதுல 1 சாவுன்னு மாத்திக் கொள்றீங்க. இப்படி மாத்தினா சில நேரம் அதனுடைய பெருமதியை தாண்டி விடக்கூடும். ஒரு இனத்தை சேர்ந்தது தரமானதை ஒரே நேரத்தில் மாத்துங்க. தரக்குறைவானதையும் தரமிக்கதையும் ஒரே நேரத்தில் மாத்தாதீங்க. விலை மதிப்புல பிரச்சனை வந்துடும். அதனால வட்டி ஆகிரும். சொன்ன மார்க்கத்தில் இவங்க கார் பிசினஸ் பண்ற ஆக்கள் மாதிரி எவண்ட தேவையோ இவங்களுக்கு பிசினஸா மாறி உடனே வாகனத்தை வாங்கி கொடுத்துட்டாங்களாம், அதுக்கு லாபம் வச்சுட்டாங்களாம். நீங்க கார் சேல்ஸ் பண்றாங்களா, நீங்க இந்த பிசினஸ்ல இருக்கிறவங்களா, நீங்க கடன் இல்லாம காசு கொடுத்து எடுக்கிறதா இருந்தா 50 லட்சத்துல பொருள் 52 லட்சம் ரூபாய்க்கு வாங்குவீங்களா? 2 லட்சம் ரூபாய் வேஸ்ட் பண்ணுவீங்களா? ஒரு லாஜிக்கல் கஸ்டமராக இருந்தால், நியாயமாக சிந்திக்கக்கூடிய, தர்க்க ரீதியாக சிந்திக்கக்கூடிய ஒரு நுகர்வராக இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதை விலையை கூட்டி கொடுக்காம குறைஞ்ச விலையில தரமானது எடுக்க தானே பாப்பீங்க. இந்த இஸ்லாமிய வங்கி முறை என்று உடனே விளம்பரப்படுத்தினோடனே நம்ம சகோதரர்கள் அனைவரும் இதுல சிக்கி இருக்கிறாங்க, வட்டியில சிக்கி இருக்கிறாங்க. அதுல ஜம்மியத் உலமால ஃபத்வா வேற, இதுக்கு ஹலால்னு ஃபத்வா கொடுத்துட்டான். நல்ல ஜோக்கோட நடந்துச்சுங்க. இது ஆள் இல்லாத கூட்டத்தில் கத்துறதா நினைக்காதீங்க. இவன் இன்சூரன்ஸை வச்சிருக்கிறான், தக்காவுலன்னு. இதுல லைஃப் இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குது. மோட்டார் வெஹிக்கல் இன்சூரன்ஸை பத்தி எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. லைஃப் இன்சூரன்ஸ் வச்சிருக்கிறான். இது சம்பந்தமா பேச போன நேரத்தில் இஸ்லாமிய ஷரியத் வங்கி முறைக்கு ஜம்மியத் உலமா ஃபத்வா தந்திருக்குதுன்னு சொல்லி அமானா தகாவுல் என்ற நிறுவனத்தில் ஷரியத்துடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு ஆலிம் சார் என்ன செஞ்சாரு, சொன்னாரு. நாங்க சொன்ன அந்த ஃபத்வாட ஒரு பிரதியை தந்தீங்கண்டா, எந்த குர்ஆன் வசனம் எந்த ஹதீஸை வச்சு முடிவெடுத்தாங்கன்னு நாங்களே ரெஃபரன்ஸா பார்த்து கொண்டோம்டா எங்களுக்கு விளக்கமா இருக்கும். இல்ல நீங்க போய் அங்க கேளுங்க. அங்க போய் நாங்க ஏன் கேட்கணும், நீங்க தான் எடுத்துட்டீங்களா ஃபத்வா ஆல்ரெடி, திரும்ப டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை, எடுத்ததுல ஒரு காப்பியை தந்துருங்க, நாங்க என்ன மார்க்க ஆதாரங்கள் அடிப்படையில் சொல்லி இருக்கிறாங்கன்னு பாக்குறோம் வேண்டும். அதுக்கு பிறகு தரவே முடியாதுண்டு நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்டோம், பதில் இல்லாம எங்களை கெட் அவுட், கெட் அவுட், பழமையா கெட் அவுட் தான் எங்களுக்கு போற இடம் எல்லாம். ஏன்னா பதில் இல்லையா, எங்களை தாக்கு பிடிக்க முடியாதா, பேச இல்லாம எங்கட இடமா இருந்தா அவங்க எந்திரிச்சு போயிருவாங்க, அவங்கட இடமா இருந்தா எங்களை வெளியேற்றிடுவாங்க. இதுதான் நடக்கிறது. சரி பரவாயில்ல, ஜம்மியத் உலமா ஃபத்வா கொடுத்துருக்காங்க, அவங்க கிட்டயாவது போய் கேட்போமேட்டு அவங்க கிட்ட போயிட்டு கேட்டா, ஃபத்வா எல்லாம் கொடுத்துட்டோம், ஆனா கொஞ்சம் ஆய்வு செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஆய்வு செஞ்சுட்டு ஃபத்வா கொடுக்கணும், நீங்க ஃபத்வா கொடுத்துட்டு ஆய்வு செய்றீங்களா, புதுனமா இருக்கிறது. என்ன செய்ய, கொஞ்சம் சர்ச்சை வந்திருக்குது, அதை என்னன்னு பாக்குறோம். இந்த நிலையில இருக்குது. அப்ப மக்கள் ஏமாறாதீங்க. இஸ்லாமிய பொருளாதாரம் என்ற பெயர்ல, வங்கி முறை என்ற பெயர்ல வட்டியை நோக்கி உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வட்டியை சாப்பிடுபவர்களுக்கு அல்லாஹ் லானத் செய்கிறான். வமூகிலஹு வகாதிபஹு வஷாஹிதஹு. அந்த வட்டியில் கொடுப்பவன், எடுப்பவன், சாட்சி சொல்பவன், எழுதுபவன் எல்லாமே நாசமாக போவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்கள். இந்த வட்டியை சர்வ சாதாரணமா நாங்கள் எடுக்கிறோமே, எது காரணம்? எங்கட ஆட அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ, நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வதரு மா பக்கிய மினர் ரிபா, வட்டியில வர வேண்டியதெல்லாம் விட்டுவிடுங்கள். இன் குன்தும் மூமினீன், நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார். சிலவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் தெரியுமா, இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போக மாட்டாங்க, சேவிங்ல நிறைய வச்சிருப்பாங்க. சேவிங்ல வச்சு அதுக்கு வட்டியை போடுவாங்க. 10,000 ரூபாய்க்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் வட்டி விழுந்துட்டு வைங்க,
அதை வந்து நம்ம ஆக்கள் வட்டிங்க 100 ரூபா வட்டி என்ன பண்றது, அதை எப்படி எடுக்காம தடுத்து நிறுத்துறது, கடிதம் எப்படி டிராஃப்ட் பண்ணி தாங்களே என்கிட்ட கேட்பாங்க. பேங்க்குக்கு கொடுக்க கடிதம் டிராஃப்ட் பண்ணி தாங்க. இதே 50 லட்ச ரூபா வச்சதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா வட்டி விழுந்துச்சு வைங்க, உடனே அந்த 5 லட்ச ரூபா எடுத்து கக்கூஸ் கட்டலாமா, 100 ரூபா வச்சு கக்கூஸ் கட்டலாமே கேட்கலப்ப. 100 ரூபாய்க்கு கக்கூஸ் கட்டலாவே, சரி 100 ரூபாய்க்கு ஒரு CFL பல்பையாவது வாங்கி போட இருந்துச்சே. 100 ரூபா வட்டி என்றது உங்களுக்கு பெருசா விளங்குது, பாவம் என்ன. 5 லட்ச ரூபா வட்டி வந்தா ஃபத்வா தேடுறது. உடனே உங்களுக்கு சொந்தம் இல்ல அந்த காசு. 5 லட்ச ரூபா சேவிங் அக்கவுண்ட்ல இருந்தா அது வட்டி என்று இருந்தா நீங்க எப்ப யூஸ் பண்ணலாம் தெரியுமா? உங்களோட பொருளாதாரத்தை தான் நீங்க யூஸ் பண்ணணும். அடுத்தவண்ட பொருளாதாரத்தை வச்சு நீங்க எப்படி தீர்மானம் எடுப்பீங்க? அவன் தப்பா உங்களோட பேருக்கு போட்டுட்டான், மிஸ்டேக்ல போட்டான். நம்ம ஆக்களும் பார்த்து கொண்டு இருக்குது. தப்பி தவறி பேங்க் அக்கவுண்ட்ல டிரான்சாக்சன் மாதிரி எங்கட அக்கவுண்ட்டுக்கு 1 கோடி ரூபாய் விழாதா, சிலவங்க அப்பயும் கட் பண்ண நினைக்கிறாங்க. தப்பி தவறி விழுந்துடணும். எங்கடைய பேர்ல வந்திக்குது, எங்களுக்கு அவன் சொந்தம் என்றான், எடுத்தா என்ன ஆக போகுது? அல்லாஹ் சொல்றான், வதருமா பக்கிய மினர் ரிபா, வட்டியில் வர வேண்டியதை விட்டு விடுங்கள். உற்று ஒண்டது கிடையாது, ஒண்ட காசு இல்ல அல்லாஹ் சொல்லிட்டான். கொடுக்கிற நேரத்துல வட்டி மூசாக்கள் இருப்பாங்களே ஒவ்வொரு ஊர்ல, சிலவங்க வந்து ஊர்ல வட்டி கொடுக்க மாட்டான். ஊர்ல நல்ல ஆஜியாருமா இருந்துட்டு வெளியூர்கள்ல வட்டி கொடுப்பான். வெளியூர்கள்ல இருந்து வட்டி கொடுக்கிறது என்ற ஊர்ல கண்ணியம் போயிருமே. அந்த காலத்துல வட்டிக்காரண்ட வீடு வாசல கூட மிதிக்க கூடாதுன்னுவாங்க. அந்த அளவுக்கு அதை வட்டியை வந்து பாரதூரமா பார்த்தாங்க. நீ வந்து ஒருத்தன் வந்து ஒரு கதையை சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து ஒரு நேர்ச்சை செஞ்சாங்களா, என்னண்டி ஒரு காரியம் நடந்தா நான் மலத்தை சாப்பிடுவேன் அப்படின்னு நேர்ச்சை செஞ்சு, ஒரு அறியாமை காலத்துல செஞ்ச நேர்ச்சை. அப்ப உடனே வந்து இப்ப காரியம் வந்து நடந்துருச்சு, இப்ப நான் வந்து மலத்தை சாப்பிடணும், எனக்கு ஏதாவது ஐடியா தாங்க, அவசரப்பட்டு நேர்ச்சையை பண்ணிட்டேன், மலத்தை சாப்பிடணுமா, வட்டிக்காரண்ட வீட்டுல நிழல்ல போய் ரொட்டியை சாப்பிடுங்க, மலத்தை சாப்பிட்ட மாதிரிதான் அப்படின்ட்டாங்களாம். இது ஒரு கதை, அதிசாதாரணம் இல்ல. புகாரில் வருகிறதா முஸ்லிமில் வருகிறதான்னு கேட்டுறாதீங்க, இது கதைக்கு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வட்டியை வெறுத்தாங்க. மலம் சாப்பிடுறது போல அவன் வீட்டுல போய் ரொட்டி சாப்பிட்டாலும் மலத்தை சாப்பிடுவதை போன்று அதை வெறுத்தார்கள், வட்டியை ஒதுக்கினார்கள். வட்டி கடைக்காரனை பார்க்க போகலே அவன் வயிறு அப்படி தள்ளி ஒரு மாய் கோலத்துல தான் இருப்பான், வட்டிக்காரன். ஆனா தேவைப்பட போல தலையை சொரிஞ்சு கொண்டு போவாங்க, அது வேற விஷயம். இப்படி போறவங்க அக்கவுண்ட்ல போடுற காசுக்கு வட்டி வர்றத சர்வ சாதாரணமா எடுத்து சாப்பிடுறீங்களே, இது அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பானா? 5 லட்ச ரூபான்னு கணக்கு பார்க்காதீங்க, அது உங்களோட இருக்கக்கூடிய 10 லட்ச ரூபா நாசப்படுத்தும். அல்லாஹ் சொல்றான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத், அல்லாஹ் வட்டி என்ற பொருளாதாரத்தை அழிக்கிறான், சதகாக்களை வளர்க்கிறான். நீங்க நினைக்கிறீங்க அமெரிக்கா பொருளாதாரம் வட்டியில் அடங்கி இருக்கிறது, சர்வதேச பொருளாதாரம் வட்டியில் அடங்கி இருக்கிறது, எல்லா நாடுகளும் நிம்மதியாக வாழ்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அமெரிக்கா உட்பட எல்லா வளமுள்ள நாடுகளும், சர்வதேச நாடுகளும், வல்லரசு நாடுகளும் வெளி தோற்றத்தில் பணக்காரர்களாக இருக்கிறார்கள். அங்க இயற்கையான செல்வம் எதுவுமே கிடையாது. அவன் பார்க்கிறான், இயற்கையான பொருளுக்கு நாங்க ஒரு மதிப்பை கொடுத்தோம் என்றா நாங்கள் தான் ஏழை நாடுகளாக மாறுவோம், நாங்கள் எல்லாம் ஏழை நாடுகள், ஏழை நாடுகளாக மாறிவிடுவோம். அதனால செயற்கையான ஒரு பொருளுக்கு விலை மதிப்பை ஏற்படுத்துவோம் என்றுதான் இந்த கரன்சியை கொண்டு வந்தான். 1000 ரூபாய் தாளுக்கு 1000 ரூபாய் தாளோட பொறுமதி இருக்குதா? 10 ரூபாயோட பொறுமதியும் இல்ல. கொட்டன் மிக்ஸ் பண்ண ஒரு கடதாசி, அதுல கொஞ்சம் கொட்டன் இருக்குது, அந்த கொட்டனை மிக்ஸ் பண்ணி ஒரு தாள் கடதாசிங்க, அதை நீங்க 10 வச்சு போடுற குயிக்கா சாம்பல் ஆகிடும். அதே மாதிரி அதை பிரிண்ட் பண்றதுக்கு ஒரு காஸ்ட் எவ்வளவு? ஒரு 10 ரூபா. 1000 ரூபாய் தாளுக்கு ஒரு 10 ரூபா காஸ்ட் ஆகும். ஏன்னா கொஞ்சம் கலர் பிரிண்டிங் இருக்குது, அதனால ஒரு 10 ரூபா காஸ்ட் ஆகும். இவ்வளவுதான் ஃபேஸ் வேல்யூ, ரியல் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு? முகத்துக்கு இருக்கக்கூடிய மதிப்பு 1000 ரூபாய் என்று ஒரு மதிப்பை போலித்தனமா வச்சு இவங்க என்ன பண்றாங்க, இந்த காசு யாரெல்லாம் பிரிண்ட் பண்ணணுமோ நாடுகள் தாராளமா காசை பிரிண்ட் பண்ணுங்க, நாங்க கூட சின்னத்துல யோசிச்சிருப்போம், அது என்ன எல்லாம் வறுமையில இருக்கணும், சல்லி தானே பிரிண்ட் பண்ணா சல்லி வரப்போகுது அப்படின்னு நாங்க நினைப்போம். அவன் என்ன சட்டத்தை போட்டானேடா, சர்வதேச உலகம், நீங்க காசு பிரிண்ட் பண்றதா இருந்தா உங்க நாட்டுல அதுக்கு நிகரான தங்கத்தை எங்களுக்கு கொண்டாந்து அடமானமாக வைக்க வேண்டும். ஒரு நாட்டுல
எவ்வளவு கரன்சி புதுசா பிரிண்ட் பண்றத எப்படி தீர்மானிப்பாங்கடா, புதுசா தங்கத்தை கொண்டு போயிட்டு வேர்ல்ட் பேங்க்ல டிபாசிட்டா வைக்கணும். நீ போலியான கடதாசிகளுக்கு சொந்தக்காரனாகு, நாங்க உண்மையான தங்கத்துக்கு சொந்தக்காரனாகிறோம். இப்படி ஒரு சிஸ்டத்தை பண்றான். இத புரியாம நம்ம சமுதாயம் அவங்க எல்லாம் வல்லரசு நாடுகள் நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. எங்க காசு சிஸ்டத்துக்கு நாங்க மாறிட்டோம், வேற வழி இல்ல, இப்ப நிர்பந்தம் ஆயிருச்சு. இதுக்காக இனிமேல் நான் அக்குரண பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் தங்கத்தால் தான் கொடுக்கல் வாங்கல் செய்ய போகணும் முடிவெடுத்தீங்கன்னா திரும்ப நீங்க பண்டைய காலத்துக்கு போயிருவீங்க. அது முடியாத காரியம், நிர்பந்தமா ஆயிருச்சு. இந்த நிலையில் ஒரு பம்மாத்து காட்டி கொண்டு இருக்கிறாங்களே தவிர பொருளாதாரம் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை சர்வசாதாரணமாக நாங்கள் ஆதரிக்கிறோம். இந்த வட்டியை சர்வசாதாரணமா எங்க ஆக்கள் தான் இந்த இஏபி எதிரி சிங்கி போற ஆக்கள். கூடுதலா யாரு போவா? இன்ஸ்டால்மெண்ட்ல ஃப்ரிட்ஜ் தர்றாங்க, இன்ஸ்டால்மெண்ட்ல கேஸ் குக்கர் வருது, இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்க்கு ரைஸ் குக்கர் வருது, உடனே அள்ளி பட்டு கொண்டு போறது. மாப்பிள்ள கொஞ்சம் வாங்க, ஒரு கேஸ் குக்கர் ஒன்று வாங்கி தாங்க. அவர் ஒன்னும் சொல்லிக் கொள்ளாது. ஏண்டா ஒரு விதத்துல பயம். ஏழாண்டா ஏழா, அல்லது அவன் மூஞ்ச தொங்க வச்சு கொண்டு இருப்பான். சாப்பிட்டீங்களா, திண்டிகளா, குடிச்சிகளா, எங்களை பத்தி யாருக்கு என்ன கணக்கிக்குது? லேசா இந்த ஹிண்ட் அடிக்கிறதுல பொம்பளை மிஞ்சுறதுக்கு யாரும் இல்லைங்க. சில ஆம்பளையிலும் பல வைக்கிறான் இப்ப புதுசா. அப்படி விட்டுருவாங்களா? அவங்களுக்கு தெரியும் சில கலைகள் இருக்குது, மாப்பிள்ளைய மடக்கிற கலை இருக்குது. அதுல ஒரு 2-3 அப்படி வெளியே ரிலீஸ் ஆக்கினோடனே இவர் ஆரம்பத்துல கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி தாய் இல்லாமல் நான் இல்லை என்று பாட்டெல்லாம் படிப்பான். தானே எவனும் பிறந்ததில்லை எனக்கு ஒரு தாய் இருக்கின்றார், பெரிய பாட்டெல்லாம் வரும். கல்யாணம் முடிச்ச உடனே அம்மா சொல்றீ கேட்கணும், பொண்டாடி ஏய் அப்படி என்னொன்னே சரி சரி நீங்க தான் என்ன உசுறு, உண்மை உண்மை முக்கியம் தானே, 2 கண்ணு மாய் தானே. கொண்டால் போனோடனே கண்ணை காணும், ஒரு கண்ணை காணும், என்ன கண்ணை பேசினாலும் இங்க சண்டை. அப்படி நிலையில அப்படி மயங்கி இது எந்த அளவுக்கு எல்லாம் போகுதுன்னா, மனைவியோட அன்பா இருங்க, வானம் சொல்லல. அதுக்காக சிலவங்க பொண்டாட்டி மகளோட பேசுறதே இல்லை. எப்ப போனாலும் பிசினஸ், வீட்டுக்கு போனாலும் லேப்டாப் இப்படி குத்தி கொண்டு லேப்டாப்ல எப்ப பார்த்தாலும் வாசிப்பு இல்லாட்டி போன் இதே பார்த்து கொண்டிருக்கிறது. பொண்டாட்டி வாங்கல கொஞ்சம் பேசுவோம், என்னத்த பேசட்டி, ஒரு எப்ப எடுத்தாலும் ஏதாவது யார்ட்டையாவது பலாய கழுவி கொண்டிருப்பாய், உன்னோட என்ன பேசிக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்தில் தொழுகைக்கு எழும்புவாங்க. எழும்பி ஆயிஷா நாயகி தூங்குறாங்களா இல்லையான்னு பார்ப்பாங்க. ஆயிஷா நாயகி தூங்கி இருந்தா இவங்களும் லைட்டா தூங்கிடுவாங்க, தஹஜ்ஜத்தெல்லாம் முடிச்சு. ஆயிஷா நாயகி விழிச்சிக்கிறது விளங்கினா ஆயிஷா பேசுவோமே என்று சாதாரணமா என்னோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். அது ஒரு தனி இன்பம். திருமணம் முடிச்ச புதுசுல நிறைய பேர் பேசுறாங்க, அவ வேணாண்டாலும் வள 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 வளன்னு பேசுவான். ஆனா திருமணம் முடிச்சு ஆசை 30 நாள், மோகம் 60 நாள், 90, 91, 92, சிலவங்களுக்கு ஒரு வருஷம் வர காட்டிலும் சரி இழுக்கும். ஒரு வருஷம் தாண்டினோடனே இவளை கண்டாலே வெறுப்பு, வந்துட்டான் என்ன சரி சொல்ல போறா, தட கொள்ளையோண்டு வரப்போகுது, இல்லாட்டி யாரை பத்தி சரி ஏதாவது பலைய கல்வா, நிம்மதி இல்லடி உன்னோட, இப்படிதான் பார்க்க. வெளியில சொல்ல மாட்டான், உள்ளத்துல இருக்கிறது அறியக்கூடிய ஒரு நிலையை வச்சானு வைங்க. அல்ல உலகத்துல யாருக்குமே வாழையில, குறிப்பா கணவன் மனைவிக்கு வாழையிலாது. அப்ப இந்த மாதிரி ஒரு நிலையில எதுக்கெல்லாம் கட்டுப்பட்டதுக்கு போறாங்க தெரியுமா? அவங்க சாதாரணமா மார்க்கத்துக்கு போறாங்க, வட்டி ஆதரிச்சு கேட்கிறாங்க, தலையாட்டுறான், வாங்கி கொடுக்குறான். மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள்ல முடியாதுன்னு நிக்கணும். இது ஒரு விஷயம். இந்த பெண்கள்ட ஆடையில இப்ப எது ஆடையா உடுக்கணும், எது ஆடையா உடுக்க தேவையில்லைன்னு சிலவங்களுக்கு விலகல போல. நீங்க அபாயா நீங்க வேணான்னு சொல்லல, ஜில்பா போடுங்க வேணான்னு சொல்லல, இஜாப போடுங்க வேணான்னு சொல்லல. முகத்தை மூடாதீங்க, முகத்தை மூடுறது மார்க்கத்துல கிடையாது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு மட்டும் உள்ள தனியான சட்டம், சிறப்பான சட்டம். யாராவது வேற பெண்கள் முகத்தை மறைக்க ஆரம்பிச்சாங்கன்னா ரசூலோட மனைவியுடைய அந்தஸ்தை பெறறதுக்கு போட்டி போடுறாங்கன்னு அர்த்தம். அதுக்குரிய ஆதாரங்கள் எங்க கைவசத்துல இருக்குது. ஆனால் கருப்பு மட்டும்தான் என்றது கிடையாது. பச்சை நிற ஆடை அணிந்த ஒரு பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து தன்னுடைய கணவன் தனக்கு அடிப்பதை பற்றி புகார் செய்றாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த புகார் எடுத்துட்டு போறாங்க. சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இவருடைய கணவர் எந்த அளவுக்கு இவருக்கு தாக்குறாங்கன்னு சொன்னா, இவருடைய ஆடையில் இருக்கக்கூடிய பச்சையை விட அவர்களுடைய மேனியில் பச்சை பூத்திருக்கிறது.
அந்த அளவுக்கு தாக்குறாங்க என்று அவர்களுடைய ஆடையின் ஒரு பகுதியை எடுத்து காட்டினார்கள் என்று ஹதீஸ் வருது. அதாவது பச்சை கலர் நிறத்துல ஆடை அணிந்து சஹாபி பெண்கள் வந்திருக்கிறார்கள். அப்ப அது அலங்காரமா? நிறத்துல உள்ளது அலங்காரம் கிடையாது. அதுக்காக நான் சொன்ன மாதிரி 24 கலரை மேல போட்டுக்கொண்டு வராதீங்க. அது ரொம்ப ஓவரா அலங்காரமா காட்சிப்படுத்திடும், வித்தியாசமா காட்டிடும். ஒரு டீசென்டா தேவையான அளவுல அலங்காரங்களை வெளிப்படுத்தலாம். இல்லாம லஹரமின்ஹா, வெளியே தெரிய அலங்காரத்தை தவிரன்ட்டான்ல. கோணிய போத்துட்டு போக சொல்லல. இப்படி அலங்காரம், முகத்தை திறங்க, மணிக்கட்டு வர கையை திறந்து வைங்க, கரண்டைக்கு கீழே பாதைகள் தெரியலாம், மற்ற பகுதிகளை இறுக்கம் இல்லாமல் வெளியில தெரியாத விதத்துல, மார்பகங்களை மறைக்கக்கூடிய விதத்துல சல்வாரால மறைங்க, சாரியால மறைங்க, ஜில்பாபால மறைங்க, அபாயவால மறைங்க, கஃப்டானால மறைங்க, எதுல வேண்டாலும் மறைக்கலாம். ஆனா இந்த கண்டிஷன்களை பேணி பாதுகாத்தீங்கன்னா சரி. இதுதான் இஸ்லாமிய ஆடைன்னு நாங்க சொல்றோம். இது இல்லாததுனால சமுதாயத்தில் பிரச்சனை வருதுன்றதுதான் எங்க கேள்வி. அடுத்த சமுதாய தீமை எங்க வருதுன்னு சொன்னா, மாடர்ன் டெக்னாலஜில வந்து சேருது. முதல் காலத்தில் ஆக்களுக்கு செல்போன் என்றாலே தெரியும். ஆரம்பத்தில் சில ஆக்கள் செல்போன் எடுத்து வந்தாலே பெரிய ஒரு கடோல் பாக் எடுத்து வரேன் பேசு. வந்து செல்போனுக்கு செல்டெல் தான் சொல்லுவோம் நாங்க. செல்டெல்ன்றது போன் பேர் இல்ல, ஒரு மொபைல் கம்பெனியோட பேரு. அந்த அளவுக்கு செல்டெல் தான் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. போன் ஒருத்தர் பாவிச்சாலே அது தனியா அந்த ஊருக்கே தனியா வித்தியாசமா இருந்துச்சு. இப்ப சர்வ சாதாரணமா சகஜமாயிருச்சு. எல்லாத்துலயும் கையில போன். போன் இல்லாத இடமே இல்லை. ஆனா கொஞ்சம் வயசாக்களுக்கு இதை பத்தி அவ்வளவு அறிவும் இல்லை. யங் ஜெனரேஷன் கையில எல்லாத்துலயும் கையில போன். இப்ப நாங்க எல்லாம் போன் கையில எடுக்க போகல. நாங்க யூனிவர்சிட்டி போற காலத்துல தான் போனே கைக்கு எடுத்தோம். எனக்கு போனே தரல, போனே பாவிக்க விடல, வாங்குறதுக்கு வசதி இருக்கல. அது அந்த டைம்ல நொக்கியால வந்துச்சு போன, அதுதான் கொடுத்தாங்க எங்க பெற்றோர்கள். இப்ப பிறக்கிற புள்ள ஐபோனை தான் கேக்குது. டோக்கின் டோம் போட்டுட்டாங்க. பிறக்கிற புள்ள கேக்குது. எல்லாத்துலயும் கையில போன். இப்ப வயது வரம்புகளே இல்ல. குமரு புள்ளைகளா வயசு எல்லாத்துலயும் கையில போன். போனை கொடுத்தாங்களா? எப்படி சீரழிவு தெரியுமா? இதுல நடக்கக்கூடிய சீரழிவு தான் இன்றைய காலத்துல மிகப்பெரிய சீரழிவாக இருக்குது. ஒரு மிஸ்கால் வரையலாது, உடனே நம்பரை தேடி போறான். யாரு இவன்? ஆம்பளை. யாருங்க பேசுறது? ஒரு பொம்பளை குரல் ஆன்சர் வந்து வைங்க, வாலைக்கும் சலாம் என்று விட மாட்டான். யாரு எவரு எங்க இருக்கிறாங்க, என்ன வயசு, என்ன பேரு, பெற்றோர்கள் யாரு, எதுல படிக்கிறாங்க, டியூஷன் கிளாஸ் எங்க போறாங்க, எல்லா வரலாறையும் தெரிஞ்சு முடிச்சுட்டு தான் ஆஃப் பண்றான். வாட்ஸ்அப் என்றான், வைபர் என்றான், பேஸ்புக் என்றான், ஈமோ என்றான், டீமோ என்றான், நிறைய டெக்னாலஜிகள், டேங்கோ என்றான். ஒவ்வொன்றையும் போட்டு வச்சுக்கொண்டு எல்லாரும் போன்ல சகஜமா ஃபீலிங்ஸ் ஷேர் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. எல்லாரும் ரொம்ப நட்புல நெருங்கிட்டாங்க. எல்லாரும் அவங்களுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணி இன்றைக்கு மானம் என்றது அப்படியே அம்பலமாகிருச்சு. ஒரு பெண்ணுடைய மானம் அப்படி வெளியில வருது. ஏன்டா அந்த ஆணுக்கு திருமணத்துக்கு முன்பதாகவே எல்லாத்தையும் பேசி முடிச்சாச்சு போன்ல. ரசூல்லா குலைந்து பேசாதீர்கள் என்றாங்க. ஒரு மௌலவி வீட்டுக்கு போனேன்னு சொன்னா எங்க வீட்டு பொம்பளைல என்ன செய்வாங்க? உடனே ஓடுறது. கிச்சன் ரூம் வர காட்டுல ஓட்டம். மௌலவி வந்துட்டாரு. இப்ப காலத்துல மௌலவி மகளை வந்தா ஓடுறது தான் நல்லது. அது தனி விஷயம். ஏண்டா ஒருத்தரை நம்பி உள்ளுக்கு எடுக்க இயலாது. எல்லாம் வேலைக்காரனா தான் இருக்கிறான். எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு வீட்டுல பேய் பிசாசு பிடிச்சேன்னு சொல்லி அவங்களுக்கு நம்பிக்கையில ஜின் பிடிச்சேன்னு சொல்லி ஒரு மௌலானாவா கொண்டு வந்து, அந்த மௌலானா என்ன பண்ணாரா, சுத்தி வளைச்சு பாக்குறாரு என்ன கேஸ் நடக்குது. அங்க பார்த்தா அந்த வீட்டுல நல்ல வசதியான வீடு. என்னையும் சின்ன விரட்டுங்கன்னு கூட்டி போனாங்க. நான் அவங்களுக்கு ஏகத்துவத்தை சொல்றதுக்காக போனேன் அந்த வீட்டுக்கு. அப்பதான் ஸ்டோரி வருது. என்ன ஸ்டோரி என்றா, அந்த வீட்டுல வசதி, அந்த வீட்டுல வசதியில மருமகள்காரி என்ன பண்றான்டா, வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளா அபோஸ் பண்ணி இருக்கிறான். வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு பொருளா அவ திருடுறா மருமவள். ஆனா மருமவள் தான் திருடுன்ற சந்தேகம் மாமிக்கு இருந்தாலும் அது வெளியில போடுறது கொஞ்சம் வேண்டாம். மகன்காரன் மருமகளோட ரொம்ப நெருக்கம். ஏதாவது மாமியார் மருமகள் பிரச்சனை வந்துடும் பயத்துல இது வேற வழியில பேய் கதையை போட்டுதான் இதை பிடிக்கணும் என்று சொல்லி ஒரு மௌலானா கொண்டு வந்து வச்சா, அவர் சுத்தி வளைச்சு பார்த்தா ஒரு பேயும் காணல. ஆளுக்கு சில நிகழ்வுகளை சொல்ல போகல என்ன கதைன்னு விளங்கிருச்சு.
பரவாயில்ல, மர்மவல் காரி தானே விடுறா, வீட்டுக்குள்ளே திருட்டு தானே நடக்குது, நாங்களே ஏதாவது விட்டுருவோம் அவருக்கு ஐடியா வந்துருச்சு. இவங்க என்ன பண்றா, இவங்க சொல்றாங்க, நாங்க ஒரு 10,000 ரூபாய் காசு எங்கிட்ட லொக்கர்ல வைக்க இயலாது, அது காணாம போகுது. 50,000 ரூபாய் காசு வைக்க இயலாது, காணாம போகுது. அன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் காசு வச்சிருந்தோம், அதுல 2,44,000 ரூபாய் காணாம போயிட்டு, பேலன்ஸ் காசு இருக்குது. எல்லாம் ஆயிரங்களை பார்த்து ஜின் எடுக்குது. ஜின்னு ஆயிரங்களை பார்த்து எடுக்குதா? சம்திங் ராங்கா இருக்குது. ஏன் ஜின்னு வேற எதுவும் பொருட்களை தூக்கி போகலையா? நகையை தூக்கலையா? நகையை தூக்க மாட்டேன்டுது, காசுதான். அப்படியா? எந்த பேங்க்ல ஜின் போய் போடுதோ தெரியலையே அப்படின்னு சொல்லி இவர் நான் சில குர்ஆன் வசனங்கள் இருக்குது ஓதி அதை கட்டுப்படுத்தி எப்படியாவது காசு எடுத்தாருன்னு இவர் வீட்டுல பக்கராவை ஓதுறாரு. ஹதீஸ் எல்லாம் காட்டி, சூரா பக்கரா ஓதினா சைத்தான் வெருண்டோடும் என்று ஹதீஸ் எல்லாம் காட்டி பக்கராவை ஓதுறாரு. இவங்க வீட்டுல மாமியார் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட புதுசா வாங்கின ஆப்பிள் போனை மேசல வச்சுட்டு உள்ளுக்கு போறாங்க தண்ணி கொண்டு வர. மௌலானா என்ன பண்ணிட்டாரு, போனையும் தூக்கிட்டாரு. தூக்கி பக்கராவெல்லாம் ஓதி போயிட்டாச்சு. அடுத்த நாள் மாமியார் போனை தேடி கொண்டிருக்கிறாங்க, போனை காணலையே. ஹஜ்ரத்து, இந்த முறை வித்தியாசமா ஜின் போனையும் தூக்கிருச்சு. ஆமாமா, அது கடுமையான ஜின் ஆகிக்குது, வேற ஏதாவது வழி பண்ணணும் என்று இவர் சொல்றாரு. தூக்கி போனவரு மௌலானா. அடுத்த நாள் இவங்க கிட்ட கேட்க போல சொல்றாங்க, எனக்கு மௌலானா மேலே சந்தேகம் தெரியுது, போனும் காணாம போச்சு. இதுதான் நடக்குது. அப்ப இந்த மாதிரி சில வீடுகள்ல இருக்கக்கூடிய இந்த மூட நம்பிக்கைகள், அறிவில்லாத தனத்துல வீடுகள்ல இழப்புகள் நடக்கிறது போல என்ன செய்து, டெக்னாலஜி என்ற பெயர்லையும் அறிவில்லாத காரணத்தினால் நிறைய இழப்புகள் நடக்குது. உம்மா பாப்பாக்கு போனை பத்தி தெரியல, மகள் என்ன பேசுறான்னு தெரியல, என்ன பரிமாறப்படுதுன்னு தெரியல. கேட்டா என் ஃப்ரெண்டோட பேசுறேம்மா, என் ஃப்ரெண்டு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டுமா, அவ இல்லாம நானே இல்ல. யாரு ஃப்ரெண்டு பார்த்தா அங்க ஒரு லவரை பிடிச்சு கொண்டு, இவக்கு வயசு 15, இவக்கு என்ன காதல் என்ன கத்திரிக்காய் லவ் பண்ண வைக்கிறாங்க. இது சீரழிவா இல்லையா? ஒரு பொம்பளை புள்ள வெளியில இறங்கி போவேலாது, உடனே இவன் பாக்குறான். ஆரம்ப காலத்திலேயாவது ஒரு 20-22 வயசுல லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப லவ் பண்ற கேஸ்ல எத்தனை லவ் பண்ணுது? 10ஆம் வகுப்பு படிக்குது, 8ஆம் வகுப்பு படிக்குது, அப்பவே லவ் ஸ்டார்ட். இவன் போறான், என்ன அவ பார்க்கணுமே, பார்க்கறதுக்கு என்ன பண்றது, என் தலைமுடிய நான் இப்படி வச்சுக்கொள்றேன், இப்படி ஆக்குறான். என்னடா இப்படி ஆக்குறாய்? சீஞ்சிந்த தலைய வாரினா விஷனா இருந்துச்சு, இப்ப வாரி இருக்கிற தலைய சீவினாதான் விஷம். இப்படி ஆக்கி விடணும். என்ன செய்யறான், இப்படி போயிட்டு அப்படியே குளிக்கி விடுறான். இது ஸ்டைலா. இதை பார்த்து ரசிக்கிறாள்வலே இந்த காலத்துல குட்டியல். இவைகளோட கண்ணு எங்க போச்சு? இப்ப டியூஷன் கிளாஸ்ல இப்படி பானியை வடிச்சு கொண்டு இருக்கிறான். டியூஷன் கிளாஸ்ல ரோட்டோரத்துல அட ஒரு பெண்ணா பாரு, ஒரு பெண்ணண்டா ஒரு சகோதரியா பாரு, இவனுக்கு எல்லாம் விளங்குது. எப்படி இது ஒரு பெண்ணு, என் ஹீரோயின், என் ட்ரீம் கேர்ளு, அப்படிதான் ஆக்குறான். இன்னைக்கு ஸ்கூல்ல பாடம் படிச்சு கொடுக்குறானே, பாடம் படிச்சு கொடுக்குறவன் நின்று இந்த லவ் பேஸ் பண்ணி தான் படிச்சு கொடுக்குறான். காதல சொன்னாதான் எங்கட பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, டியூஷன் மாஸ்டர் ஆதரிச்சு டியூஷன் கிளாஸுக்கு ஓவரா போறாங்க, அள்ளி பட்டு கொண்டு போறாங்க. இனி காதல டியூஷன் கிளாஸ்ல சில சார் மகள் மாமா வேலை பாக்குறேன், நீ அவ்வளவு விரும்புறியா, லவ் பண்ணுங்கம்மா, நான் சார் இருக்கிறேன், வீட்டுல பேசவா? மாணவ மாணவிகளுக்கெல்லாம் சரியான சந்தோஷம், எங்களோட சார் சரியான நல்லம், எங்களுக்கு லவ் பண்ணலாம் அனுமதி தாராங்க. ஒருத்தியே லவ் பண்ண விட்டுறாதீங்க, அவட கற்பு மானம் மரியாதை எல்லாம் பறந்து போயிடும். கேட்டாங்க பெற்றோர்களுக்கு, ஏண்ட புள்ள தங்க புள்ளமா, ஏண்ட புள்ள இப்படி பண்ணுமா, ஏண்ட புள்ள இப்படி செய்யுமா, தங்கமான புள்ள, ஓதல் படிப்பு அதுல தான் இருப்பா, அப்படித்தான் இருப்பா. ஓதல் படிப்பு தான், அவட உடல்ல மாற்றங்கள் வருமே, ஹோமோன் சேஞ்சஸ் நடக்குமே, அவக்கு உணர்ச்சிகள் வருமே, அந்த நேரத்தில் கவனம் திரும்பும். கவனமா இருங்க பெற்றோர்கள். ஏனென்றால் இதுல கவனம் இல்லாம லவ் பண்றதுக்கு வாசல் எல்லாம் திறந்து வச்சு லவ் பண்ணது கேள்விப்பட்டோன்னே உம்மா சொல்றா, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கல. பாப்பா சொல்றான், நீ இப்படி துரோகம் பண்ணுவேன்னு நான் நினைக்கல. டியூஷன் போகாதே, அங்க போகாதே, இங்க போகாதே, வீட்டுக்குள்ள அடைஞ்சிரண்டு அடைச்சி வச்சிருவாங்க. அடைச்சி வச்சோன்னு அவன் என்ன பண்றா, ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரத்தில் இவனுடைய ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி ஓடி போறான். இந்த சமுதாய சீரழிவு இந்த சமுதாயத்தில் சகஜமாக நடக்கிறது. லவ் பண்றதுக்கு எந்த வாசலையும் திறக்காதீங்க, குறிப்பா போனை கையில கொடுத்துறாதீங்க.
போன் கொடுத்தாலும் என்ன பேசுறா என்ன எடுக்கிறான்றதெல்லாம் பாருங்க. இப்ப இருக்கிறதுக்கு நல்ல மூளை இருக்குது. என்னென்னலாம் அனுப்பணுமோ எல்லாத்தையும் அனுப்பிட்டு டிலீட் பண்ணிருங்கள். எங்களுக்கு டிலீட்டை வந்து திரும்ப ரிகவரி பண்றதுக்கு வழி தெரியும் என்றால் பரவாயில்ல. இல்லாட்டி என்னத்துக்குமா உனக்கு போனு? நீ வந்து எனக்கு கோல் எடுக்க சொல்லு, உன ஃப்ரெண்டுக்கு எனக்கு கோல் எடுக்க சொல்லு. சில பிள்ளைகளுக்கு வாப்பாவோட பயம், ஃப்ரெண்டுக்கு உனக்கு கோல் எடுக்க சொல்லவா? நீ வந்து ஃப்ரெண்டோட மாட்டிக்கொண்டா அப்படி கேஸுகளும் இருக்குது. இவன் நீ டீசெண்டா இருக்கணும் உன புள்ளைய வளர்க்க, நீ ஒழுங்கா இருந்தா தான் புள்ள உருப்படியாகும். அப்ப எனக்கு பேச சொல்லு, எதா இருந்தா நான் தகவலை சொல்றேன், இப்படி பண்ணுங்க. வீட்டுல லேண்ட் போன வைங்க. எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒரு பெண்ணை வீட்டுல தனிக்க வச்சிடாதீங்க. போற வார இடங்கள்ல மகரமிகளோட துணையோட அனுப்பி வைங்க. அவனோட படிப்பு விஷயங்கள் புத்தகங்களை அன்றாடம் செக் பண்ணுங்க. கம்ப்யூட்டர் கொடுத்தா அதை செக் பண்ணுங்க. இன்டர்நெட்டை பத்தி நாலேஜ் இருந்தா மட்டும் அந்த பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டரை கையில கொடுங்க. இதை கொடுக்காமல் இன்னைக்கு நிறைய பேர் கண்டி பகுதியில முஸ்லீம் கப்பல் வீடியோ தெரியுமா? முஸ்லீம் கப்பல் சமுதாயத்தை சீரழிச்சிட்டா இல்லையா? முஸ்லிம் பெண்கள் ஹிஜாபையும் அடையாளப்படுத்தி கொண்டு, ஹிஜாபையும் காட்டி கொடுத்து கொண்டு, முஸ்லிம் சமுதாயத்தையும் சீரழித்து கொண்டு தண்ட அந்தரங்கத்தை கணவன் மனைவி சேர்ந்து உலகத்துக்கு அம்பலப்படுத்தினாங்களா இல்லையா? அங்க உளவுத்துறையில போன் பண்ணி கேட்கிறான், இந்த முஸ்லிம் கப்பல் ஒரு வீடியோ வந்து பாத்தீங்களா? நான் இந்த அநியாயத்தை அசிங்கத்தெல்லாம் எங்களுக்கு பார்க்க சொல்றீங்களா? நீங்க கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டோம். என்ன அதுல உண்மை நிலவரம் என்ன? அது என்னத்த பண்ண என்னத்த சொல்ல? அதான் உலகமே நாறுதே, நீங்களே பார்த்துக்கோங்க என்ற அளவுக்கு அடுத்த சமுதாயங்கள் ஒரு இலக்காக ஒரு கேலி கூத்தாக கருதக்கூடிய அளவுக்கு எங்கட சமுதாயத்தில் ஒழுக்கம் வந்து கேள்விக்குறியா மாறிச்சா இல்லையா? இதுக்கு காரணம் எங்க கண்காணிப்பு இல்ல. சமுதாயங்கள் சீரழிகிறது, விபச்சாரம் நடக்குது இந்த சமுதாயத்தில். இந்த சர்வ சாதாரணமாக இந்த ஊடகங்கள் ஊடாக, இந்த டெக்னாலஜி ஊடாக விபச்சாரங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒரு புள்ள என்ன செஞ்சா வாப்பாக்கு வந்து வாப்பாட போன் நம்பரை கொடுத்துருச்சு. யாருக்கு? இந்த லவருக்கு. வாப்பாவோட தான் பேச சொல்றீங்க, நீங்க வாப்பாக்கு இங்கிலீஷ்ல மெசேஜ் அனுப்புங்க. வாப்பா என்ன சொல்றது தெரியுமா? அவருக்கு இங்கிலீஷ்ல வர மெசேஜ் எல்லாம் மகளை கூப்பிட்டு தான் வாசிக்க வைக்கிறது. இப்ப மகள் என்ன செய்யும்? தண்ட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து வர மெசேஜை பார்த்துட்டு, ஆஹா இன்னைக்கு இதான் மெசேஜ், ஓகே என்று டிலீட் பண்ணி வாப்பா கேட்டோன்னே அது இது இப்படி உலக செய்தி நியூஸ் ஃபர்ஸ்ட்ல மெசேஜ் வந்துக்குது என்று சொல்லி விட்டுருதா? கம்பெனி மெசேஜ், டயலாக் கம்பெனி மெசேஜ், நியூஸ் ஃபர்ஸ்ட்ல SMS வந்துக்குது இப்படி என்று சொல்லி சமாளிக்கிறது. ஒரு நாள் வந்து இவன் சரியா மெசேஜ் ஒன்று அனுப்ப, பாப்பா வெளியில, அவர் வந்து ஒரு வேலை பார்க்கிறவர், அவர் வேலையில் இருக்கிற நேரத்தில் மெசேஜ் வருது. இவர் வழக்கம் போல இங்கிலீஷ் தெரியாது தானே, வழக்கம் போல மகள் கிட்ட கேட்கிறத அவட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிட்ட காட்டி கேட்டு அதுல வந்து ஐ லவ் யூ அனுப்பிக்குது. டூ யூ லவ் மீ? திரும்ப இவன் பார்த்து இது என்ன ஐ லவ் யூ, உங்களுக்கு யாருங்க ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்பிடா? யாரு நம்பரு? என் மகள் வந்து அது கம்பெனி மெசேஜ், கம்பெனியால லவ் மெசேஜ் அனுப்புவோம். பார்த்தா மகள் என்ன செஞ்சுக்குது, இவங்கட அறியாமைய வந்து தனக்கு சாதகமா பயன்படுத்திக்குது. கருவியா தன்னுடைய காதலுக்கு யாரு வந்து உற்ற தோழனா மாறிக்கிறா. இப்ப அப்பா சரி, லவ் பண்ண இடம் வைக்காதீங்க, தப்பி தவறி பண்ணிட்டாங்க, என்ன பண்ணணும்? உடனே அப்ப மட்டும் வாசல் எல்லாம் திறந்துட்டு லவ் பண்ண பிறகு உடனே என்ன செஞ்சிருவாங்க? போகாது, அங்க போகாது, இங்க ஏறி இதை சாப்பிடு, அங்க போகாது, படிக்காது, அது செய்யாது. உடனே அவட வாழ்க்கை நரக வாழ்க்கையா மாறுது. நான் சொல்றவனுக்கு தான் நீ கட்டணும், நீ திருமணம் முடிக்கணும், நான் எவன மாப்பிள்ளை அவன் தான் உனக்கு மாப்பிள்ளை. இப்படி பலாத்காரமாக திருமணங்கள் நடக்குது. அன்பிற்குரியவர்களே, ஒரு நாளும் இந்த வேலையை பண்ணிடாதீங்க, லவ் பண்ண விடாதீங்க. தப்பி தவறி பண்ணிட்டால் பொறுப்பாளர் என்ற இடத்திலிருந்து பெற்றோர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? யாரை இவன் தெரிவு செஞ்சிருக்கிறாவோ அவனை பார்க்கணும், செக் பண்ணுங்க. அவன் திருமண வாழ்க்கையை நடத்துவதற்கு தகுதியான நிலையில் இருக்கிறானா, மார்க்கம் உள்ளவனாக இருக்கிறானா, ஏகத்துவவாதியாக இருக்கிறானா, இந்த மகளை அழகான முறையில அவன் சாப்பிடுற சாப்பாடுல இருந்து அவளுக்கும் பங்கு வச்சு வாழ்க்கைய இல்லறத்தை சந்தோஷமா நடத்துவானா என்பதற்குரிய சில அடிப்படையான செக்கப்புகள் பண்ணா போதும். பெரிய கோடீஸ்வரனா இருக்கணும் என்றது இல்ல, இங்கிலீஷ் பேசணும் என்றது இல்ல. இன்னைக்கு இங்கிலீஷ் பேசுறவங்க கிட்ட ஒழுக்கம் இல்ல, ஒழுக்கம் பேசுறவங்க கிட்ட இங்கிலீஷ் இல்ல, இப்படி எல்லாம் வரும். இதுகளை மட்டும் செக் பண்ணுங்க. மார்க்கம் இருக்குதா, குடும்பத்தை மெயின்டைன் பண்ணுவானா,
இவன் பொறுப்பா எடுத்து நடத்தக்கூடிய அந்த பொறுப்புணர்வு இவன்கிட்ட இருக்குதா, கடமை உணர்ச்சி இருக்குதா, இதை நீங்க கொஞ்சம் செக் பண்ணி கரை சேர்த்துருங்க. விரும்பின வாழ்க்கையை தெரிவு செய்ய கொடுங்க, அவங்களுக்கு தெரிவு செய்வதற்கு சுதந்திரத்தை கொடுங்க, திருமணத்தை முடிச்சு வைங்க. அப்படி வச்சா அவங்க நிம்மதியா வாழுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உரிமை இருக்குது. பெண்களை பலாத்காரமா என்ன செய்ய முடியாது, ஆண்கள் திருமணம் முடிக்க கூடாது. நாங்களும் பலாத்காரமா திருமணங்களை நடத்தி வைக்க கூடாது. பெண்ணுடைய சம்மதம் இல்லாமல் நடத்தப்படுகின்ற திருமணங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறாங்க. அதனால விரும்பினவங்களோட அந்த நிலையை பார்த்துட்டு திருமணம் முடிச்சு வைங்க. இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா, இவங்க விரும்பாத ஒருவனோட திருமண வாழ்க்கையில இணைஞ்சிட்டு 1 வருஷம் 2 வருஷம் போன உடனே பழைய காதலன் இவங்களுக்கு டச் ஆகுவாங்க. இவங்களுக்கு முகம் இவங்க சந்திப்பாங்க. சந்திக்கிற டைம்ல பழைய ஞாபகங்களை, பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தி திரும்ப காதலிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த காதலுக்கு பேர் கள்ளக்காதல். இந்த கள்ளக்காதல் ஓடி போன நிறைய பேர் இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க. கள்ளக்காதல் அடுத்த வீட்டுக்காரன் பொண்டாட்டியோட லவ். யாரு? இந்த வீட்டுக்காரன் மாப்பிள்ள. நடக்குதா இல்லையா? எத்தனை தெருக்களை ஆதாரம் காட்ட வேண்டும், எத்தனை ஊர்களை ஆதாரம் காட்ட வேண்டும். இவ்வளவு கள்ளக்காதல் நடக்குது. பத்திரிகை எடுத்து பாருங்க, ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கவே செய்யும். இது சர்வ சாதாரணமா நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அடுத்த பெண்களோட விபச்சாரம் செய்வதும், தன்னுடைய அண்டை வீட்டாருடைய மனைவியுடன் விபச்சாரம் செய்வதும் அடுத்த பெண்களோட விபச்சாரம் செய்வதை விட 10 மடங்கு பாவம் வேண்டாங்க. நம்பிக்கை துரோகமும் இருக்குது. நம்பிக்கை துரோகம் கலக்கப்பட்ட நிலையில் இந்த மாதிரி ஒரு விபச்சாரத்துடைய வாசலை நாங்க திறந்து வைக்கிறோம். இதுக்கு காரணம் அந்த குழந்தை இல்ல, அந்த புள்ள இல்ல, எங்கட மகள் இல்ல, மகன் இல்ல, நாங்கள் தான் என்பதை பெற்றோர்கள் மறந்து விடாதீர்கள். மன விருப்பம் இல்லாத திருமணங்களுக்கு நாங்க அனுமதி கொடுக்கிறதுனால இன்று முஸ்லிம் சமுதாயத்திலும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தகாத உறவுகளுடன் கள்ளக்காதல்களை ஏற்படுத்தி கொண்டு விபச்சாரம் நடத்தக்கூடிய ஒரு நிலை இந்த சமுதாயத்தில் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தவிர்க்க முடியாமல் இருக்கிறது. எங்க பார்த்தாலும் இருக்குது. கேவலம். இதை எந்த அடிப்படையில் நாங்க ஆதரிக்கிறது? மௌலவிமார்களும் அப்படிதான் இருக்கிறான், மௌலவி அல்லாதவனும் அப்படிதான் இருக்கிறான், படிச்சவனும் அப்படிதான் இருக்கிறான், படிக்காதவனும் அப்படிதான் இருக்கிறான். எங்கட ஜமாத்துக்கு ஒருத்தன் இஸ்லாத்துக்கு எடுக்கிறேன்னு சொல்லி ஒருத்தைய கூட்டி வந்தான். சரி, இஸ்லாத்துக்கு எடுக்கிறான், எடுத்து திருமணம் முடிக்கட்டும். நாங்களும் ஜமாத்து செஞ்சு என்ன செஞ்சிட்டோம், திருமணத்தை செஞ்சு வச்சோம். பார்த்தா அவன் 2ஆவதா தான் கூட்டி வந்திக்கிறாரு. ஏற்கனவே ஒன்று கல்யாணம் முடிச்சு எங்களுக்கு தகவலை மறைச்சிட்டான். இப்ப பொண்டாட்டிக்காரிட வீட்டாக்கள் ஜமாத்தை நோக்கி வர்றாங்க. எப்படி திருமணம் செஞ்சு வச்சுக்க, நான் இங்க இருக்கிற பொண்டாட்டி. பொதுவா 2ஆம் திருமணம் பண்றதா இருந்தா நாங்க பொண்டாட்டியை கூப்பிட்டு பெர்மிஷன் கேட்க மாட்டோம். இவர் திருமணம் முடிக்க போறாருமா, அறிவிக்கிறோம் அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு முடியாது, உங்க பெர்மிஷன் எல்லாம் தேவையில்லை, பெர்மிஷன் எடுக்க சொல்லி மார்க்கம் சொல்லலாம், ஆனா அறிவிக்க சொல்லிக்குது. ஏன்னா நாள் பிரிக்கணுமே. மண்டே இங்கன்னா டியூஸ்டே அங்க, வென்ஸ்டே இங்க, தேர்ஸ்டே அங்க, சண்டே வர காட்டணும். சண்டே நடக்கும் வரைக்கும் பிரிக்கணும் நாள். அவன் அந்த நாள் பிரிக்கணும். அதுக்கு தைரியம் இருந்தா அவன் நல்ல நிர்வாகி. 2 வண்டியை யாருக்காவது ஓட்டையில வேண்டாம், திருமணம் முடிச்சு நிர்வாகம் பண்ண வேண்டாம், அவர் உலகத்தில் சிறந்த நிர்வாகியாக கருதப்படுவார். என்ற ரொம்ப கஷ்டமான வேலை அது. நிறைய பேருக்கு ஒரு வண்டியை என்ன இழுத்து தான் இருக்குது. அவ இந்த நிலையில பேசிட்டு செஞ்சிருவோமா, இவன் 2ஆவதா எடுத்து வந்திக்கிறான். நமக்கு தகவலே சொல்லல, எங்களுக்கு ஏதாவது பார்க்கலுமா, முடிச்சிக்கிறானா இல்லையா, கவர்மெண்ட் ஏதாவது சாஃப்ட்வேர்ல இன்ஃபர்மேஷனை தந்தாருன்னா செக் பண்ணி பார்க்க இருந்துச்சு, வழி இல்ல, இப்படி வந்துட்டு போறாங்க. இப்படியும் செஞ்சிடக்கூடாது. அப்ப திருமணத்துக்கு என்ன செஞ்சிடணும், வாசலை இலகுவாக்கி வைக்கணும். கள்ள காதல்கள் உருவாக்குற மாதிரி ஆக்கிடக்கூடாது. அப்ப அடுத்த பொண்டாட்டியை நாடுறான். இன்னும் ஒரு ஸ்டெப்பை தாண்டி எந்த அளவுக்கு மாறுது என்று சொன்னா, இனம் மாறிப்ப ஆண்கள் ஆண்களும் பெண்கள் பெண்களும் விபச்சாரம் நடத்துற அளவுக்கு. இது வேற சமுதாயத்திலிருந்து இங்க பேச தேவையில்ல. உண்மையான தகவலை சொல்கிறேன். இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் இந்த நிலை வந்து விட்டது. இலங்கையில ஓரினை சேர்க்கைய ஆதரிக்கக்கூடிய திருமணங்கள், ஓரினை சேர்க்கை, ஒருபால் திருமணங்கள் எல்லாம் நடக்கிறது இலங்கையில. இப்ப நடக்கிறது, ஆரம்பிச்சிருச்சு. 2008 ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இது முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ளே இப்ப ஊடுருவி இருக்குது.
ஒரு பால் திருமணம் என்ற அளவுக்கு, ஆண்கள் ஆண்கள் காதலிக்கிற அளவுக்கு, பெண்களை பெண்கள் காதலிக்கிற அளவுக்கு இந்த சமுதாயத்தில் நிலைமை மாறி இருக்குது. பகுதிகளை சொன்னா அது கேவலமா போயிடும், பகுதிகளை சொல்லல, ஆனா நிலைமை வந்துருச்சு. இதை தடுக்கணும், இதை இல்லாமல் ஆக்கணும். லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் இந்த வேலையை தான் பண்ணாங்க. அவங்க அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஃபஜஅல்னா ஆலியஹா சாஃபிலஹா, அவர்களுடைய சமுதாயத்தின் மேல்புறத்தை கீழ்ப்புறமாக்கினோம் என்றால் அல்லாஹ். இந்த பாவத்தை செஞ்சதுனாலே மேல்புறத்தை கீழ்ப்புறமாக்கினோம், தலை கீழ மாத்தி எடுத்தோம். வ அம்தர்னா அலைஹிம் மத்ரம், அவர்களுக்கு வானத்தில் இருந்து நாங்கள் கல்மாரியை பொழிய செய்தோம். கல்லு மழை பொழிஞ்சிச்சு. கல்லு மழைண்டா சாதாரணம் கிடையாது, சாதாரணமா எடுத்துறாதீங்க. கல்லு மழைண்டா எந்த அளவுக்கு பாதிப்பு என்றால், முஸவ்வமத்துன் இந்த ரப்பிக், அந்த ஒவ்வொரு கல்லும் சூடான கற்களாக இருந்தது, ஒவ்வொரு கல்லிலும் பேர் இருந்தது. அல்லாஹ் சொல்றான், முஸவ்வமத்துன் இந்த ரப்பிக், உமது இறைவன் புறத்தில் இருந்து வந்த கற்கள் பேரிடப்பட்ட கற்கள். அதாவது அப்துல்லாக்கு ஒரு கல்லு புள்ளணும் என்றா அந்த கல்லு அப்துல்லாட பேர் எழுதப்பட்டு, இந்த கல்லு அப்துல்லாட மண்டல போய்தான் விழணும். அல்லாஹ் அணுகுண்டுமாய் வீசுறான். சூடான கற்கள் என்றா மேல இருந்து சூடான கல்லு போட்டேன்னு நினைக்காதீங்க. வானம் ரொம்ப விசாலமானது, அவ்வளவு பெரிய ஒரு ஆகாயத்திலிருந்து சூடான கல்லு கீழே வந்து விழ போல சூடு ஆறிடும். அப்ப ஆறக்கூடிய நிலையில அல்லாஹ் கல்ல போடல, மேலிருந்து வந்து விழ